السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய எமது நாட்டினுடைய சூழ்நிலை முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாத பிற இன சமுதாய மக்களோடு வாழுகின்ற நல்லுறவுகளை பாதிக்கின்ற வகையில், நல்லிணக்கங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற வகையில் நடைபெற்று வருகின்ற பல நிகழ்வுகள் பெரியதோர் பிரச்சினைக்குரிய ஒன்றாக அது முன்வைக்கப்பட்டு, முஸ்லீம்கள் அவர்களுடைய பாரம்பரிய வரலாறுகள் பற்றி தவறான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு, இந்த நாட்டை முஸ்லீம்கள் சுரண்டுகின்ற ஒரு சமூகம் போன்று சித்தரிக்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். நேரடியாகவும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் முஸ்லீம்களுடைய விவகாரங்களில் பெரும்பான்மை சமுதாயம் இவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் பிரசாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக முஸ்லீம்களுடைய வியாபாரங்களை புறக்கணிக்க வேண்டும், முஸ்லீம்களுடனான தொடர்புகளை துண்டிக்க வேண்டும், முஸ்லீம்களுடனான உறவுகளை விட்டு ஒதுங்க வேண்டும் என்று நேரடியாகவே மக்கள் மத்தியில் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை பார்க்கிறோம். ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலங்கள் என்று நடத்தப்படுகின்ற இந்த பேரணிகளிலும் கூட முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் அவமதிக்கின்ற சுலோகங்கள் தூக்கப்பட்ட நிலையில் அவ்வப்பகுதிகளிலே வாழுகின்ற முஸ்லீம் சமூகத்தோடு சந்தேகங்களை ஏற்படுத்தி பெரும்பான்மை சமுதாயத்தை கிளர்ச்சி செய்கின்ற வகையில் ஏற்படுத்தி போகின்ற இந்த பிரச்சாரங்கள் இந்த நாட்டினுடைய அமைதி சூழ்நிலை கெடுக்கின்ற வெளிப்படையான பிரச்சாரம் என்பதை நாம் பார்க்கிறோம். எங்களை சுற்றி அமைக்கப்படுகின்ற இந்த வேலிகள் முஸ்லீம்கள் பல வழிகளிலும் சுற்றி வளைக்கப்படுவார்கள் என்ற அபாயகரமான ஒரு சமீட்சையை எங்களுக்கு நேரடியாகவே தந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த நாட்டுக்கு செய்த குற்றம் என்ன? ஏன் முஸ்லீம்கள் வெளிப்படையாகவே குறிவைக்கப்படுகிறார்கள்? முஸ்லீம்கள் இந்த நாட்டோடு 50 வருடமோ 100 வருடமோ தொடர்புடைய வரலாறு படைத்தவர்களா, அல்லது இந்த நாட்டை காட்டி கொடுத்தவர்களா? இந்த நாட்டினுடைய இறைமைக்கு எதிராக முஸ்லீம்கள் செயல்பட்டவர்களா? உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ சதிகள் ஏற்படுத்தி ஆட்சி புரட்சியை மாற்றுவதற்கான வழிகளை கண்டவர்களா? முஸ்லீம்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? முஸ்லீம்களுக்கு எதிராக ஏன் இவ்வாறான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்ற ஒரு கேள்வியோடு நாம் இன்றைக்கு மக்களை முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு வந்தான் வர்த்தான்கள் போன்று வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. வெளிப்படையாகவே சொல்கிறார்கள், உங்களுடைய நாடு சவுதிக்கு நீங்கள் போய்விடுங்கள் என்று சொல்கிறார்கள். முஸ்லீம்களுடைய கலாச்சார விழுமியங்களை பற்றி தவறான கண்ணோட்டத்தோடு விமர்சனம் செய்கிறார்கள். இந்த நாட்டை நாங்கள் சுரண்ட வந்தவர்களும் அல்ல, நாட்டை அழிக்க வந்தவர்களும் அல்ல. எங்களுடைய வரலாறு சுமார் 1400 வருடங்களுக்கு பழமை வாய்ந்த ஒரு வரலாறு படைத்த சமூகமாக இந்த நாட்டை நாங்கள் வாழ்கிறோம். இந்த நாட்டுக்கு நாங்கள் அறிமுகமானதே எங்களுடைய நேர்மையின் நம்பிக்கையின் மூலமாகத்தான் இந்த நாட்டு மன்னர்களோடு நாங்கள் அறிமுகமாக இருக்கிறோம்.
மன்னர்களுடைய விசுவாசங்களை பெற்ற மக்களாக நாங்கள் இந்த நாட்டிலே பல்வேறு பகுதிகளிலே வாழக்கூடியவர்களாக நாங்கள் மாறியிருக்கிறோம். இந்த நாட்டை நாங்கள் ஆக்கிரமிப்பதற்காக இந்த நாட்டுக்குள் படையெடுத்து வந்தவர்கள் அல்ல. அது ஒரு எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வரலாறு இந்த நாட்டுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த வரலாற்றுக்கு நாங்கள் சம்பந்தம் அல்ல. இந்த நாட்டுக்கு நாங்கள் அன்போடு இரு கரங்கள் நீட்டி வரவழைக்கப்பட்ட சமுதாயம். அப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். எனவே இன்றைக்கு எங்களை குறித்து எழுப்பப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டுகள் எங்களுடைய வரலாறோடு தொடர்படுத்தி கொண்டுதான் நாம் பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்திலே நாம் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாறு பற்றி நாம் பார்க்கின்ற போது அண்மையிலே ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. முகமது நபி வந்தே 1400 வருடம் தான், அதற்கு முன்னால் நீங்கள் எப்படி இந்த நாட்டோடு தொடர்புடைய பழங்கால முஸ்லீம்கள் என்று சொல்வீர்கள் என்ற ஒரு வரலாற்று புரட்டை இவர்கள் புரட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வரலாறு எழுதினவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள். நேர்மையோடு அவர்கள் அன்ற காலத்தில் இந்த வரலாறுகளை பதிவு செய்தார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை இஸ்லாத்தினுடைய தொடர்படுத்தி நாம் பார்க்கும்போது அது 1435 வருடங்கள் நாங்கள் இப்போது இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹுடைய இஸ்லாமிய பிரசார போதனை மக்காவில் தொடங்குவதற்கு முன்னாலேயே அரபு சமுதாயம் இந்த நாட்டோடு வணிகத்தோடு தொடர்புடைய மக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த அரபு சமுதாயம் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் யார்? அவர்கள் கிறிஸ்தவர்களா, தமிழர்களா, சிங்களவர்களா என்றால் அரபியர்கள் என்ற வார்த்தை முஸ்லீம்களை தான் வரலாற்றில் என்றைக்குமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யார் அந்த முஸ்லீம்கள் என்று பார்த்தால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் சொந்தக்காரர்களாக வந்தவர்கள், அந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்களாக அரேபியர்கள் வாழ்ந்த முஸ்லீம்கள் தான் அவர்கள். வணிகத்திலே அவர்கள் கடல் வியாபார தொடர்போடு அன்றிலிருந்து அவர்கள் தொடர்புடையவர்கள். எனவே இந்த நாட்டுக்கு அவர்கள் அந்த வகையிலே தான் அறிமுகமானவர்கள். ரசூலுல்லாஹ் நபியாக வருவதற்கு முன்னாலேயே அரபு சமுதாயம் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளோடு வணிகத்தோடு தொடர்புடைய ஒரு சமுதாயம் இருந்ததாக வரலாறு தான் எங்களுக்கு சொல்லுகிறது. அவ்வளவு பழமை வாய்ந்த வரலாற்றுடையவர்கள் முஸ்லீம்கள். இந்த நாட்டிலே இஸ்லாம் பற்றிய செய்தி முஸ்லீம்களால் பரப்பப்பட்ட நேரம் அந்த இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த நாட்டு மக்கள் மதீனாவை நோக்கி தூதர்களை அனுப்பியிருக்கிறார்கள். இஸ்லாம் பற்றிய அறிவையும் தெளிவையும் போதனை என்ன என்பதை புரிந்து வருவதற்காக, தெரிந்து வருவதற்காக அனுப்பியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக இந்த நாட்டிலிருந்து போன அந்த தூதுவர் அவர் மதீனாவை அடைகின்ற சந்தர்ப்பத்திலே அவருக்கு கிடைத்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அப்போது ஆட்சியிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அங்கு ரசூலுல்லாஹ் எதை போதித்தார்கள் அந்த மார்க்கத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் அவர் படித்துக் கொண்டு நாடு திரும்புகிறார். திரும்புகின்ற வழியில் அவர் வஃபாத் ஆகி விடுகிறார். அவரோடு போன மற்றவர் தான் இந்த நாட்டுக்கு வந்து இஸ்லாம் பற்றிய செய்திகளை சொன்னதாக இந்த வரலாறு எங்களுக்கு மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆரம்ப காலத்தோடு இந்த வரலாறு எங்களுக்கு தொடர்படுத்தி காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு பின்னால் 4 கலீஃபாக்களுடைய ஆட்சிக்கு பின்னாலும் கூட உமையாக்கள், அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்தோடு முஸ்லிம்கள் நாட்டுக்கு தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். பனு ஹாஷிம் கோத்திரத்தார்கள் அந்த உமையா ஆட்சியிலிருந்து அவர்கள் வெளியேறி பாதுகாப்பாக இந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் என்று பனு ஹாஷிமுடைய கோத்திரம்தான் இவர்கள் என்றையும் கூட வரலாறு எங்களுக்கு தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. முஸ்லீம்கள் அப்படி ஒரு சாரர் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை அதை போதிக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வரலாற்று குறிப்பு 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அரபு சமுதாயத்திலேயே மார்க்க போதனை கேட்பதற்காக போன பயணம் கிறிஸ்துக்கு பின் 953ஆம் ஆண்டு நடைபெற்றதாக வரலாறு எங்களுக்கு சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் சிந்து நதியின் மீது படையெடுப்பதற்கான ஒரு வரலாறு எங்களுக்கு தெரியும். அது எதற்காக ஏற்பட்ட அந்த வரலாறு என்று நாம் பார்க்கும்போது, இந்த நாட்டிலே வணிகர்களாக வந்து இந்த நாட்டிலே உள்ள பெண்களை மணமுடித்து வாழ்ந்தவர்கள் அரேபியர்கள்.
மனம் முடித்து கொடுக்கின்ற அளவுக்கு இந்த நாட்டிலே சகஜமான ஒரு சூழ்நிலை அன்றைக்கு இருந்ததனால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. இந்த நாட்டிலே அரபு பெண்கள் அவர்களுடைய கணவன்மார் இறந்ததற்கு பின்னால் விதவைகள், அனாதைகள், அந்த பிள்ளைகளை பக்தாது நோக்கி நாட்டு மன்னன் அனுப்பி வைக்கிறார். அப்போது பக்தாதிலே கவர்னராக இருந்தவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், பிரபல்யமான ஒரு கவர்னர், வரலாறு எங்களுக்கு தெரியும். இந்த கடல் பிரயாணத்தை அவர்கள் மேற்கொண்டு போகிற நேரத்தில் சிந்து நதி கரை, சிந்து நதி என்ற அந்த பகுதியிலே வைத்துத்தான் இந்த பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் சுற்றி வளைக்கப்பட்டு கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். இந்த செய்தி பக்தாதுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. அப்போதுதான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் உடனடியாக முகமது இப்னு காசிமுடைய தலைமையில் ஒரு படையை சிந்து நதியிலே முஸ்லீம்களை விடுவிப்பதற்காக அனுப்பி வைக்கிறார். இது கிறிஸ்துக்கு பின் 715ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு படையெடுப்பு. இந்த படையெடுப்பை தொடர்ந்துதான் இஸ்லாம் பற்றிய மேலதிகான விவரங்களும் தெளிவுகளும் இஸ்லாம் பரவுவதற்கான வழிகளும் ஏற்படுவதற்கு இதுதான் காரணமாக அமைந்தது. இதனோடு தான் இந்தியாவிலும் இலங்கையிலும் முஸ்லீம்களுடைய வரவு கூடுதலாக இருந்தது. இதற்கு முன்னால் இருந்த வீதத்தை விட முஸ்லீம்களுடைய இந்த படையெடுப்பின் மூலமாக இஸ்லாம் பற்றிய அறிவு தெளிவும் அதிகமாக கிடைத்தது. நாட்டு மன்னர்கள் அந்த அளவு முஸ்லீம்களோடு தொடர்புடையவர்களாக இருந்ததனால தான் இந்த விதவை பெண்களையும் அனாதைகளும் அரபு நாட்டுகளுக்கு அவர்கள் திருப்பி அனுப்பினார்கள். இந்த அளவுக்குள்ள ஒரு தொடர்பை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாறு என்று சொல்லுகின்ற இந்த இஸ்லாத்தை பற்றி இவர்கள் பேசுகிறார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு முன்னாலேயே இந்த இலங்கை நாட்டினுடைய கடற்பகுதியிலே அரேபியர்கள் தான் கூடுதலாக வியாபாரத்தோடு தொடர்புடையவர்களாகவும் அவர்கள் வசிக்கின்ற இடமாகவும் கடற்பகுதி இருந்தது என்று வரலாறு சொல்கிறது. அனுராதபுர காலத்திலும் கூட முஸ்லீம்கள் அந்த மன்னருடைய ஆட்சி கீழே கடற்பகுதி பிரதேசங்களில் வியாபார ஸ்தலங்களை அவர்கள் மேற்கொண்டு அவர்களுடைய குடியிருப்புகள் அங்கு இருந்ததாக வரலாறு எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல கொழும்பு துறைமுக பகுதிகள், அந்த பகுதியிலும் முஸ்லீம்கள் அதிகமாக வியாபாரங்கள் தொடர்புடையவர்கள். குடிப்பகுதி அங்கேதான் அவர்கள் இருந்தார்கள். இதுல இன்னொரு செய்தி என்னவென்றால், கடற்காற்று பகுதி, பருவ காற்று எப்போது வீசும், எந்த காலத்தில் வீசும், எந்த மாதிரி வீசும் என்ற அந்த அறிவு உண்மையிலே வணிகத்தில் ஈடுபட்ட முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அன்றைக்கு இருந்தது. அதனால தான் அவர்கள் அதிகமாக கடற்பகுதியில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய உள்ள மக்களாக அவர்கள் மாறினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்தில் கணிசமான முஸ்லீம்கள் இந்த கடற்பகுதியில் வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு வந்த முஸ்லீம்களுக்கு மார்க்கத்தை படித்து கொடுக்கின்ற ஒரு அறிஞரை அனுப்பி வைக்க வேண்டும் என்று இந்த நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்ட போது பக்தாதில் இருந்து ஒரு மார்க்க அறிஞர் அனுப்பி வைக்கப்பட்டார். அவருடைய பேர் ஹாலித். அவர் இந்த நாட்டு மக்களுக்கு வந்து மார்க்கம் சொன்னார், மார்க்கத்தை விளக்கப்படுத்தினார். பள்ளிவாசல் ஒன்று நிறுவி அதன் மூலமாக மார்க்க பிரச்சாரம் செய்தார். அவர் வஃபாத்தான பிறகு, அவர் மரணித்த பிறகு பள்ளிக்கு பக்கத்திலே அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரை நினைவுபடுத்துகின்ற முகமாகவும் அந்த மண்ணறையில் கபருக்கு மீசான் என்று நாங்கள் சொல்லுகின்ற ஒரு பலகை அந்த நாட்டிலே பக்தாதில் இருந்து மன்னர் அரபு எழுத்துக்களோடு எழுதப்பட்ட ஒரு பதிக்கப்பட்ட ஒரு பலகையை அவர் அனுப்பி வைக்கிறார். அது அந்த மரணித்து போன அந்த ஆலிமுடைய கபரிலே அது வைக்கப்படுகிறது. 800 ஆண்டு காலமாக இருந்த அந்த ஒரு நினைவு சின்னமாக வைக்கப்பட்டது. பலகை ஒல்லாந்தர்களுடைய ஆட்சி காலத்தில் அது பிடுங்கி எடுக்கப்பட்டது. ஒல்லாந்தர்கள் இருந்த ஒரு அதிகாரி அவர் தன்னுடைய வீட்டு வாசல் முற்றத்திலே அது ஒரு கல்லால் பதிக்கப்பட்டது போன்று அவர் அதை பாதுகாத்து வைத்தார். ஆங்கிலேயருடைய ஆட்சி காலம் வந்த நேரம் அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அதனை கைப்பற்றி இதனுடைய விவரங்களை அறிந்த போது இது ஒரு முஸ்லீம் அறிஞருடைய மரணத்தின் போது நட்டப்பட்ட ஒரு பலகை கல் என்பதை அவர் புரிந்து கொண்டு அது கொலம்பு மியூசியத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அது பற்றிய மேலதிகமான விவரங்களை அவர் புரிந்து கொள்வதற்காக அந்த செய்தியை கேம்பிரிட்ஜ் ஆய்வு கூடத்துக்கு அவர் அனுப்பி வைக்கிறார். அந்த ஆய்வின் மூலமாக அவர்கள் ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த செய்திதான் இது ஒரு முஸ்லீமுடைய வஃபாத்தின் போது அவருடைய கபரிலே மண்ணறையிலே வைக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு செய்தி, ஒரு பலகை என்பதை அவர் அடையாளம் கண்டு கொண்டதாக எங்களுக்கு வரலாறு சொல்கிறது. இது கிறிஸ்துக்கு பின் 317ஆம் ஆண்டு நடந்ததாக, ஹிஜ்ரி 317ஆம் ஆண்டு நடந்ததாக வரலாறு சொல்கிறது. அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் இந்த இஸ்லாத்தோடு
ஒரு நெருங்கிய தொடர்புகளை வைத்ததாக பார்க்கிறோம். இந்த நாட்டிலே மன்னர்கள் ஆட்சி செய்த முதலாவது விஜயபாகு மன்னனுடைய காலத்திலே, புவனேகபாகு மன்னனுடைய காலத்திலே எகிப்துக்கும் இந்த நாட்டு முஸ்லீம்களுடைய வணிகத்துக்கும் நேரடியான நெருங்கிய தொடர்பு இருந்தது. அந்த மன்னன் புவனேகபாகு மன்னன் எகிப்து நாட்டு மன்னருக்கு கடிதம் எழுதும் போது, இலங்கை என்றால் அது எகிப்து தான், எகிப்து என்றால் இலங்கை தான், அதை இரண்டாக நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு வணிக தூதரை இலங்கைக்கும் எகிப்துக்கும் உள்ள நெருங்கிய தொடர்புக்காக அவர் பயன்படுத்தினார் என்பதை இந்த வரலாறு எங்களுக்கு சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்து இவ்வாறான ஒரு உறவு முறைகளை முஸ்லீம்கள் வைத்துக் கொண்டார்கள். முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே மன்னர்களுக்கு மிக விசுவாசமாக, நெருக்கமாக, மன்னர்களுடைய அரச சபையிலே பிரதிநிதிகளாக, மருத்துவர்களாக, வியாபாரிகளாக, நாட்டினுடைய வியாபாரங்களை இணைக்கக்கூடியவர்களாக, வெளிநாட்டு தொடர்புகளை நாட்டு மன்னர்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக அரச சபையில் மரியாதையோடு கண்ணியத்தோடு இருந்தார்கள். 1505ஆம் ஆண்டு போர்த்துகேயர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமித்த போது அவர்களும் வியாபார ரீதியாகத்தான் வந்து புகுந்தார்கள். ஆனால் அவர்கள் நேரடியாக நாட்டை ஆக்கிரமித்தார்கள். முஸ்லீம்கள் நாட்டை ஆக்கிரமிப்பதற்காக வரவில்லை, வியாபார நோக்கத்தோடு வந்தார்கள், தொடர்புகளை வைத்தார்கள், அவ்வளவுதான். அப்படி வந்த முஸ்லீம்களிடத்தில் இந்த நம்பிக்கை நாணயத்தின் காரணமாகத்தான் இந்த நாட்டு பெண்களை அவர்கள் மனமுடித்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கையின் காரணமாகத்தான் அரச சபையில் கூட அவர்களுக்கு உயர் பதவிகள் வழங்கப்பட்டன. ஆனால் போர்த்துகேயர்கள் இந்த நாட்டுக்கு படையெடுத்தது வியாபாரத்துக்கு அல்ல. அவர்களுடைய நோக்கம் வணிகமாக இருந்தாலும் அவர்கள் நாட்டை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற, அடிமைப்படுத்த வேண்டும் என்ற அவர் காலனித்துவ சிந்தனையோடு இந்த நாட்டு காலடி எடுத்து வைத்தார்கள். எனவே போர்த்துகேயர்கள் இந்த நாட்டை கைப்பற்றின ஒரு சமூகம், நாங்கள் கைப்பற்றிய சமூகம் அல்ல. அவர்கள் இந்த நாட்டை கைப்பற்றியவுடன் பார்த்தார்கள், இந்த நாட்டிலே செல்வாக்குள்ள ஒரு சமூகமாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அதுகால வரைக்கும் இந்த நாட்டிலே கிறிஸ்தவ சமூகம் என்ற அளவில் பெரிதாக யாருமே இருக்கவில்லை. போர்த்துகேயர்கள், ஒல்லாந்தர்கள், ஆங்கிலேயர்கள் எப்போது இந்த நாட்டுக்கு வந்தார்களோ அப்போதுதான் கிறிஸ்தவமயமாக்கப்பட்ட கல்வியும் மார்க்க போதனைகளும் மார்க்க நிறுவனங்களும் அமைக்கப்பட்டன. அதுவரைக்கும் அத்தகைய ஒரு சூழ்நிலை இருக்கவில்லை. ஆனால் மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலே முஸ்லீம்களுக்கு மத வழிபாட்டு தலங்கள் அமைத்து கொடுக்கப்பட்டன. அவர்களுடைய மத பிரகாரம் நடப்பதற்கான முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டன. அவர்கள் பெண்களை மனமுடித்து இஸ்லாமிய அடிப்படை வாழுகின்ற சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. வித்தியாசங்களை நாங்கள் இந்த வரலாற்றிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். போர்த்துகேயர்கள் பார்த்தார்கள், முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு மன்னர்களோடு நெருக்கமாக இருக்கிறார்கள், எல்லாவற்றிலும் மன்னருக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே அவர்கள் செய்த முதலாவது வேலை, முஸ்லீம்களுடைய வியாபாரங்களை நாங்கள் முடக்க வேண்டும், வியாபாரத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை வகுத்தார்கள், செயல்பட்டார்கள். போர்த்துகேயர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருந்த ஆரம்ப கால பகுதியில் இன்னொரு பிரச்சனை இஸ்லாமிய உலகத்திலே நடைபெற்றது. அதுதான் 700 வருட காலமாக ஐரோப்பாவுடைய மறுமலர்ச்சிக்காக, கல்வி சிந்தனைக்காக, நாகரிகத்துக்காக ஒளியூட்டி கொண்டிருந்த முஸ்லீம்களுடைய மிக முக்கியமான ஒரு நாடு ஸ்பெயின். அந்த நாடு முழுமையாக முஸ்லீம்களை துடைத்தெறிகின்ற அளவுக்கு வீழ்ச்சி அடைந்தது. முஸ்லீம்கள் ஸ்பெயினை விட்டு துரத்தப்படுகின்ற காலம் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. போர்த்துகேயர்கள் இங்கு அடக்குமுறையில் இருந்து கொண்டிருந்தார்கள். முஸ்லீம்களை அதையும் வைத்துக் கொண்டு போர்த்துகேயர்கள் இங்கு பழி வாங்கினதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு பழி வாங்கினார்கள் என்றால், முஸ்லீம்களுடைய நேரடியான மத சுதந்திரம் எதுவும் கொடுக்காத வகையில் பழி வாங்கினார்கள். வாங்க சொல்ல போகுது கூட அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு நாங்கள் சொல்கிறோமே, அந்த முஹம்மது என்ற வார்த்தை கூட அவர்கள் பயன்படுத்த கூடாது என்று தடை விதித்தார்கள். அந்த அளவுக்கு போர்த்துகேயர்கள் நடப்பதற்கு காரணம் ஸ்பெயினுடைய வீழ்ச்சி. இது இவர்களுடைய வேலைதான். கிறிஸ்தவ சமுதாயம், இவர்களும் கிறிஸ்தவ சமுதாயம். எனவே முஸ்லீம்களை அந்த வகையிலும் நசுக்கி பிடித்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, 1505ஆம் ஆண்டு போர்த்துகேயர்கள் இந்த நாட்டை பிடிக்கிற நேரம் முஸ்லீம்களுடைய செல்வாக்கு மிக முக்கியமான உன்னதமான ஒரு இடத்துல இருந்தது. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் தான் செய்து கொண்டிருந்தார்கள். இதே நேரத்தில் இந்த போர்த்துகேயர்கள் ஆட்சி செய்த இடத்திலிருந்து முஸ்லீம்களுடைய வியாபாரங்களை நிறுத்துவதற்காக பல கட்டங்களில் பல திட்டங்களை அவர்கள் வகுத்து செயற்பட்டார்கள். அதிலும் குறிப்பாக கண்டி ராஜ்யத்தோடு முஸ்லிம்களுக்கு இருந்த வியாபார தொடர்புகளை துண்டிப்பதற்காக மாத்திரை, காலி, வெலிகாமம், அலுத்காம போன்ற பகுதியில் இருந்த முஸ்லிம்களை இந்த மேல்நாட்டு பகுதிக்கு போகக்கூடாது என்று தடை விதித்தார்கள்.
வியாபார ரீதியில முஸ்லிம்களை வியாபாரத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிலைமையை அவர்கள் கையாண்டார்கள். அதே நேரம் இந்த எங்களுக்கு தெரியும், இலங்கையிலே 3 ராஜ்யங்கள் ஒரு கட்டத்தில் பிரிந்தது. அது போர்த்துகேயருடைய ஆட்சியிலே பிரிந்தது. 3 பகுதிகளாக இலங்கை ராஜ்யம் பிரிந்தது. அதில் ஒன்றுதான் முதலாம் புவனேக பாகுடைய ராஜ்யம் ஒன்றாகவும், அவருடைய இளைய சகோதரனான அடுத்தவருட மாயாதுன்ன என்பவர் இன்னொரு பகுதியாகவும் பிரித்து கொண்டு போனார். 3வது தான் மத்தும பண்டார, அவர் 3ஆக பிரிந்தார். ஒரு ராஜ்யம் 3 ராஜ்யமாக பிரிந்தது போர்த்துகேயருடைய ஆட்சியில். அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை முஸ்லீம்களை நசுக்குவதற்காக பயன்படுத்தினார்கள். இந்த ஒரு குடும்பத்துக்குள் ஏற்பட்ட பிளவுனால் இலங்கை 3ஆக பிரிகிறது, 3 ராஜ்யங்களாக பிரிகிறது. இந்த நேரத்திலே முதலாவது சகோதரனான புவனேக பாகுவுக்கு எதிராக மாயாதுன்னோ போர் தொடுப்பதற்காக முயற்சி செய்கிறார். முழு கோட்டை ராஜ்யத்தையும் புவனேக பாகுடைய கையில் இருக்கக்கூடிய ராஜ்யத்தையும் நசுக்கி பிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். இந்த நேரம் புவனேக பாகு போர்த்துகேயருடைய உதவியை நாடுகிறார். போர்த்துகேயர்கள் ஒரு நிபந்தனை விதித்தார்கள். நாங்கள் உங்களுக்கு முழுமையாக இராணுவ ஒத்துழைப்பு தருகிறோம், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, உங்களுடைய ஆட்சி பகுதிக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நீங்கள் வெளியேற்றி விட வேண்டும். அந்த நிபந்தனைக்கு நீங்கள் உட்பட்டால் நாங்கள் உங்களுக்கு ஒத்தாசை தருவோம் என்று சொன்னார்கள். புவனேக பாகு அதை ஒத்துக்கொண்டார். ஆனால் மாயாதுன் என்ன செய்தார் என்றால், அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்கள் அவர் வரவழைத்துக் கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே வாழ வைத்தார். அது மட்டுமல்லாமல் புவனேக பாகுக்கு எதிராக படை திரட்டுகின்ற பகுதியில் முஸ்லீம்கள் இந்த பகுதியிலே வந்து குடியேறியதனால் தனக்கு உதவி ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இராணுவத்தில் முஸ்லீம்களை அவர் இணைத்துக் கொண்டார். போர்த்துகேயரை எதிர்ப்பதற்கு மாயாதுன்னிடம் இருக்கின்ற படை போதாது என்பதற்காக கள்ளிக்கோட்டையில் ஆட்சி செய்கின்ற ராஜா மன்னனிடத்திலே கூட ஆதரவாளர்களை சிப்பாய்களை தேடி முஸ்லீம் தூதுவர்களை இந்த நாட்டு மன்னன் அனுப்பி வைக்கிறார். ஆனால் யுத்தம் மூழுகிறது. புவனேக பாகுக்கு எதிராக தொடுத்த யுத்தத்திலே மாயாதுன்ன தோல்வி அடைகிறார். அப்போது போர்த்துகேயர்கள் இன்னொரு நிபந்தனை வைத்தார்கள். இந்த பிரச்சனையை நாங்கள் சமாதானமாக முடிக்க வேண்டுமானால் உங்களுடைய படையில் இருக்கின்ற முஸ்லீம் தளபதிகளை எங்களுக்கு நீங்கள் கையளிக்க வேண்டும், பிரச்சனையை நாங்கள் சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். சகோதரர்கள், இந்த வரலாறு குறிப்பு எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், இந்த நாட்டிலே 3 ராஜ்யங்களாக பிரிந்த சிங்கள தலைவர்கள் ஆட்சி செய்த காலகட்டத்திலேயும் முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு, ராஜ்யத்துக்குள்ள அவர்கள் எந்த பகுதியில் இருந்தார்களோ அந்த ராஜ்யத்தை பாதுகாக்க அவர்கள் போராடி இருக்கிறார். ஆனால் கடைசியில் பலியாக்கப்பட்டது முஸ்லிம் தளபதிகள் தான். அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஒல்லாந்தர்கள் இந்த நாட்டுக்கு வந்த நேரம், காலி கோட்டையை பிடிக்கின்ற பகுதியில் அவர்கள் ஈடுபட்ட நேரம், முஸ்லீம்கள் போர்த்துகேயர்களை அடித்து விரட்ட வேண்டும், அதற்கு ஒல்லாந்தர்களோட உதவி தேவை என்று ஒல்லாந்தர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். காலி கோட்டை பிடிக்க விடாமல் முஸ்லீம்கள் தடுக்கின்ற போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போர்த்துகேயர்கள் நாட்டை ஆண்டிருக்கிறார்கள், அடிமைப்படுத்தியிருக்கிறார்கள், காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முஸ்லீம்கள் ஒல்லாந்தர்களோடு போராடினார்கள். இதை அறிந்து கொண்ட ஒல்லாந்தர்கள், இந்த போர்த்துகேயர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த மாத்திரை போன்ற வெலிகாம போன்ற பகுதியில் அதிகமாக வாழ்ந்த முஸ்லீம்களுக்கு அவர் இந்த கொழும்பிலிருந்து கட்டளை பிறப்பித்தார். தளபதி, எல்லா ஆண்களையும் நீங்கள் வெட்டி கொண்டு விட்டு சிறார்களையும் பெண்களையும் கொழும்புக்கு நீங்கள் கைதிகளாக அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார். அதில் ஏற்பட்ட கொலை விபத்தில் சுமார் 300 ஆண்கள் அந்த இடத்திலே அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள். எதற்காக முஸ்லீம்கள் அன்றைக்கு அந்த உயிர் தியாகம் செய்தார்கள்? போர்த்துகேயர்கள் நாட்டை அடிமைப்படுத்துவதை நாங்கள் விட மாட்டோம், ஒல்லாந்தர்களுடைய உதவி எடுத்தாவது நாங்கள் நிறுத்துவோம் என்ற போராட்டத்தில் முஸ்லீம்கள் இறங்கினார்கள். அந்த போராட்டத்திலே 300 முஸ்லீம்கள் தங்களுடைய உயிரை இந்த மண்ணுக்காக கொடுத்திருக்கிறார்கள். நாட்டை அந்நியர்களிடமிருந்து மீட்பதற்காக முஸ்லீம்கள் தியாகங்கள் செய்தார்கள். என்ன விளைவு நடந்தது? முஸ்லீம் பிள்ளைகள் அனாதைகளானார்கள், பெண்கள் விதவைகளானார்கள். யாருக்காக இந்த தியாகம்? இந்த நாட்டை மண்ணை மீட்பதற்காக தியாகம். அது மட்டுமல்ல, முஸ்லீம்கள் போர்த்துகேயருடைய ஆட்சி காலத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள். முக்கியமான 3 சந்தர்ப்பங்களில் முக்கியமான 3 கட்டளைகளை போர்த்துகேயர்கள் பிறப்பித்தார்கள். ஒன்று, கொழும்பிலிருந்து முஸ்லீம்கள் கண்டிப்பாக வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு கட்டத்தில் உத்தரவிட்டார்கள். ஆனால் அது கடுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை. இரண்டாவது கட்டளையிட்டார்கள், இந்தியாவிலிருந்து வியாபாரத்துக்காக வரக்கூடிய முஸ்லீம்கள் கொழும்பிலே 2 பருவ காலத்துக்கு மட்டும்தான் தங்க வேண்டும், அதற்கு அதிகமாக தங்கினால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். போர்த்துகேயர்கள் பயந்தார்கள். முஸ்லீம்களுடைய இந்த நிலையை கண்டு போர்த்துகேயர்கள் பயந்தார்கள். அவர்களுக்கு தெரியும், எங்களுக்கு சவாலாக நாட்டிலே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள்.
இந்த இரண்டு கட்டளைகளை விட மூன்றாவது ஒரு கட்டளை கடுமையாக பயன்படுத்தினார்கள். மூன்றாவது ஒரு சந்தர்ப்பத்திலே அதுதான் முஸ்லிம்கள் கண்டிப்பாக இலங்கையை விட்டு அவர்கள் வெளியேற வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இலங்கையை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற முடிவு 1626ஆம் ஆண்டு போர்த்துகேயர்களால் பிறப்பிக்கப்பட்ட ஒரு கட்டளை. அந்த நேரத்தில் இலங்கையில் இருந்த முஸ்லிம்கள் ஒரு சாரார் இந்தியாவுக்கு போனார்கள், இன்னும் ஒரு சாரார் மலைநாட்டு ராஜ்யத்தை நோக்கி புறப்பட்டார்கள். அப்போது செனரத் மன்னர் முஸ்லிம்களை வரவேற்று பாதுகாப்பாக இருந்தார், பாதுகாப்பு கொடுத்தார், அவர்களை வாழ வைப்பதற்காக இடம் கொடுத்தார். இரண்டாம் ராஜசிங்க மன்னனுடைய காலத்தில் முஸ்லிம்கள் கௌரவிக்கப்பட்டார்கள், முஸ்லிம்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டது, மத சுதந்திரம் கூட கொடுக்கப்பட்டது. முஸ்லிம்கள் அதற்கு நன்றி கடன் என்ன செய்தார்கள் தெரியுமா? இதே செனரத் மன்னனோடு இணைந்து போர்த்துகேயர்களுக்கு எதிராக படை திரட்டி அவர்கள் போராடினார்கள். துப்பாக்கி வீரர்களாக முஸ்லிம்கள் செனரத் மன்னனுடைய படையிலே கடமையாற்றினார்கள். யுத்தத்தினுடைய முடிவு என்ன? முஸ்லிம்களுக்கு, அந்த நாட்டுக்கு, அந்த மன்னனுக்கு வெற்றி கிடைத்தது. அந்த வெற்றியினுடைய அடையாளம் தான் அக்குரண பகுதியிலே முஸ்லிம்கள் குடியமர்த்தப்பட்டார்கள். 1675ஆம் ஆண்டு நடைபெற்ற யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. போர்த்துகேயர்கள் தோல்வி அடைந்தார்கள். அக்குரண பகுதியிலே முஸ்லிம்கள் கண்ணியமாக குடியமர்த்தப்பட்டார்கள். அக்குரண மக்களுக்கு இந்த பெயர் எப்படி வந்தது கேட்டால் அவர்கள் ஒரு வரலாறு சொல்கிறார்கள். அக்குரண என்ற வார்த்தை, அக்குரண என்ற அந்த வார்த்தை அரேபிய வார்த்தையிலிருந்து திரிவுபடுத்தப்பட்ட வார்த்தை. இது பகதாதிலே சுமார் 75 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு கிராமத்தினுடைய பெயர். இந்த பெயர் வருவதற்கு காரணம், அந்த பகுதியில் இருந்து வந்த முஸ்லிம்கள் நாட்டிலே குடியமர்ந்தார்கள். போர்த்துகேயர்களுடைய தொல்லைகள், முஸ்லிம்களுடைய வியாபாரங்களை முடக்கின்ற நேரத்திலே மன்னர்களோடு சேர்ந்து முஸ்லிம்கள் போராடியதனால் அவர்களை ஞாபகமூட்டவும் கௌரவிக்கவும் தான் இந்த பெயர் அக்குரண என்று சூட்டப்பட்டது. அங்கு முஸ்லிம்கள் வாழ வைக்கப்பட்டார்கள் வரலாறு சொல்கிறார்கள். இந்த அளவுக்கு முஸ்லிம்கள் இந்த நாட்டோடு மிக கண்ணியத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் சகோதரர்களே. எனவே நாங்கள் இந்த நாட்டிலே வந்தான் வருத்தாங்கள் அல்ல, கண்ணியமானவர்கள். அது மட்டுமல்லாமல் இன்னொரு கண்ணியத்தை இந்த நாட்டு மன்னர்கள் முஸ்லிம்களுக்கு கொடுத்தார்கள். ஒல்லாந்தருக்கு எதிராக நடைபெற்ற யுத்தத்தில் முஸ்லிம்கள் பங்கு கொண்டார்கள். அதில் ஒட்டகப்படை ஈடுபட்டதாக வரலாறு சொல்கிறது. யார் அந்த ஒட்டகப்படை என்றால் முஸ்லிம்கள் நடாத்திய ஒட்டகப்படை. முஸ்லிம்களை கௌரவிக்கின்ற விதமாக அங்குராங்கோட்டை மகா தேவாலயத்துக்கு ராஜா மன்னன் வழங்கிய ஒரு புடவையில் ஒரு சின்னமாக இந்த ஒட்டகப்படையை சின்னத்தை மன்னர் பொறித்தார் என்று வரலாறு சொல்கிறது. இது 1680ஆம் ஆண்டு நடைபெற்ற யுத்தத்தில் முஸ்லிம்கள் மன்னரோடு இணைந்து போராடியதனால் கிடைத்த வெற்றியை ஞாபகூட்டுகின்ற வகையில் அது அமைந்தது என்பதை நாம் இந்த இடத்திலே நன்றியோடு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, போர்த்துகேயர்களுடைய வரலாறுலே முஸ்லீம்கள் நசுக்கப்பட்ட விதங்கள் பல வகையாக இருந்தது. முஸ்லீம்களுடைய வியாபாரத்தில் ஏற்றுமதி இறக்குமதியில் அவர்கள் நசுக்கி பிடித்தார்கள். கிறிஸ்தவர்களுக்கு தான் பேக்கரி உரிமை, இறைச்சி வியாபாரம் செய்கின்ற உரிமைகளை கொடுத்தார்கள். இறக்குமதி செய்கின்றதிலே 10% வரியை முஸ்லீம்கள் மீது சுமத்தினார்கள். கிறிஸ்தவர்களுக்கு 5% கொடுத்தார்கள். இன்னும் சிலதில் அந்த வரியை நீக்கினார்கள். இப்படி அந்த வரலாறு எங்களுக்கு நீண்டதாக சொல்கிறது. முஸ்லீம்கள் தான் தையல் தொழிலை, நெசவு தொழிலை நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி செயற்பட்டு போனார்கள். அந்த தொழிலை போர்த்துகேயர்கள் முஸ்லீம்களிடத்தில் அப்படி முழுமையாக கைப்பற்றினார்கள். கொட்டை பாக்கு என்று எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு கூட மலைநாட்டிலே அது மிக ஒரு உயர்ந்த விலைக்கு விற்கப்படுகின்ற ஒரு பாக்கு. அந்த பாக்கினுடைய முஸ்லீம்கள் தான் வியாபாரம் செய்தார்கள். அதையும் இவர்கள் தடுத்து கொண்டு முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுக்கு கீழால் பணிபுரிகின்ற ஊழியர்களாக மாற்றினார்கள். எனவே ஒல்லாந்தர்களுக்கு எதிராக முஸ்லீம்கள் மேற்கொண்ட அந்த போராட்டத்தில் முஸ்லீம்களுக்கு கிடைத்த வெற்றி, மன்னர் முஸ்லீம்களை கௌரவித்தார். முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே கண்ணியமாக மன்னர்களோடு நடந்து கொண்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, போர்த்துகேயர்கள் ஒல்லாந்தர்கள் என்ற இப்படி இரண்டு சாரார முஸ்லீம்களுடைய இந்த பொருளாதாரத்தையும் முஸ்லீம்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் பாதித்த காலம் இருந்தது. 1658ஆம் ஆண்டு ஒல்லாந்தர்கள் நாட்டை ஆக்கிரமித்தார்கள். போர்த்துகேயர்களுக்கு பிறகு ஒல்லாந்தர்கள் நாட்டை ஆக்கிரமித்தார்கள். அவர்கள் வியாபாரிகளாக வந்தார்கள். போர்த்துகேயரை விரட்டுகின்ற பணியில் ஈடுபட்டு பிறகு நாட்டை அவர்கள் சூறையாடினார்கள். இந்த நாட்டையும் அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்தவ மதத்தை அவர்களும் பரப்பினார்கள். ஒல்லாந்தர்களுக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக கண்டி மன்னன் ஆங்கிலருடைய உதவியை நாடி உதுமான் லெப்பே என்கின்ற ஒரு தூதரை தான் அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தினார். எதற்காக? ஒல்லாந்தர்கள் இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டுமானால் எங்களை விட பலமுள்ள ஒரு படை அணியாக
ஆங்கிலேயர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய உதவியை பெற்றாதான் ஒல்லாந்தர்கள் நாட்டை விட்டு விரட்ட முடியும் என்ற நேரத்தில் அவர்களோடு ஆங்கிலேயர்களோடு பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கு முஸ்லிம் ஒரு தூதுவரை உத்மான் லெப்பே என்பவரை தான் கண்டி மன்னன் அனுப்பியதாக வரலாறு சொல்கிறது. அதிலே முஸ்லிம்கள் ஈடுபட்டார்கள். ஒல்லாந்தர்களை விரட்டுகின்ற பணியிலும் போராடுகின்ற பணியிலும் நாட்டு மன்னரோடு இணைந்து முஸ்லிம்கள் போராடினார்கள். முஸ்லிம்களுக்கு அதிலேயும் வெற்றி கிடைத்தது சகோதரர்களே. பிறகுதான் பிரித்தானியர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்த நேரத்திலே அவர்கள் இரண்டு போர்த்துகேயர்கள் ஒல்லாந்தர்களோடு அவர்களுடைய நிலைமை வித்தியாசமாக இருந்தது. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முழுமையாக கிறிஸ்தவமயமாக்கின நிலையில் இருந்தார்கள். முஸ்லீம்களுடைய வியாபாரத்தை போர்த்துகேயர்கள் ஒல்லாந்தர்கள் எடுத்த கடும் நடவடிக்கையை விட இலகுவான ஒரு போக்கை அவர்கள் கையாண்டார்கள். ஆனாலும் கல்வி நிலையங்களை நிறுவி கலாசாலைகளை நிறுவி அதன் ஊடாக முஸ்லீம்களுடைய ஈமானை மாற்றுவதற்கு கிறிஸ்தவமயமாக்குவதற்கு அவர்கள் ஈடுபட்டார்கள். 1842ஆம் ஆண்டு இந்த நாட்டில் இருந்து பிரித்தானியாவுக்கு அனுப்பிய அறிக்கைகள் சொல்லுகின்றன, முஸ்லீம்கள் பொதுவாகவே இந்த கிறிஸ்தவ மிஷனரிகளுடைய கல்வி கூடங்களை விட்டு அவர்கள் வெளியே போனார்கள். என்ன காரணம்? அவர்கள் தங்களுடைய மதத்தையும் மார்க்கத்தையும் விசுவாசத்தையும் பாதுகாப்பதற்காக கிறிஸ்தவ மிஷனரி கல்லூரிகளை விட்டு அவர்கள் ஒதுங்கினார்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் இந்த வரலாற்றில் ஒரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லீம்கள் இந்த நாட்டை சுரண்டுவதற்கான வாய்ப்பாக இருந்தால் இந்த 3 காலனித்துவ காலத்தில் ஆட்சியிலே முஸ்லீம்கள் அதை செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. கிறிஸ்துவமயமாக்கப்பட்டதை முஸ்லீம்கள் பயன்படுத்தி அவர்களும் கிறிஸ்தவர்களாக இருந்தால் நாட்டை அவர்கள் ஆளுகின்றவர்களாக ஆளும் வர்க்கமாக மாறியிருப்பார்கள். அங்கேயும் கூட முஸ்லீம்கள் தங்களுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொண்டு ஆங்கிலேயருக்கு எதிராகத்தான் நின்றார்கள். இந்த போராட்டங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் வரலாற்று நிறைவை செய்திருக்கிறார்கள் சகோதரர்களே. எனவேதான் இந்த நாட்டில் இருந்த இராணுவ கட்டமைப்புகளை பற்றி சொல்லுகின்ற போது கட்டுப்புள்ளை என்கின்ற இராணுவ படை அமைப்பு ஒன்று நாட்டு உருவாக்கப்பட்டு அதிலே முஸ்லீம்கள் இணைக்கப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. ஆங்கிலேயர்கள் 1815ஆம் ஆண்டு கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றினார்கள். அதோடு தான் முழுமையாக இலங்கை ஆங்கிலேயர் கீழால் அடிமைப்படுத்தப்பட்டது. 1947ஆம் ஆண்டு இந்த நாடு விடுதலை அடைகிற வரைக்கும் கண்டி ராஜ்யம் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்து அதோடு தான் போனது. இந்த கண்டி ராஜ்யத்திலேயும் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடுகின்ற போது கண்டி ராஜ்ய மன்னர்களோடு சேர்ந்துதான் முஸ்லீம்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். வரலாற்றிலே ஒரு சில காலகட்டங்களிலே ஒரு சிலர் செய்த தவறுக்கு முஸ்லீம் சமுதாயம் பொறுப்பேற்க முடியாது. இந்த நாட்டிலையும் பெரும்பான்மை சமுதாயமானவர்கள் செய்கின்ற தவறுக்கு அந்த சமுதாயத்தை நாங்கள் குற்றம் சுமத்த முடியாது. முஸ்லீம்களுடைய முழு இலங்கை வரலாறு பார்க்கின்ற போது ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய வரலாறுலையும் முஸ்லீம்கள் நீதமாக நியாயமாக நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த சமூகம். ஒருவர் 2 பேர் எங்காவது ஒருத்தர் தப்பு செய்தவர்கள் இருக்கலாம், ஆனால் அதுக்கு சமூகம் பொறுப்பல்ல. எனவே ஆங்கிலேயர்களை விரட்டுகின்ற வரைக்கும் முஸ்லீம்கள் நாட்டிலே சமாதானத்துக்காக போராடி இருக்கிறார்கள், இந்த மண்ணை பாதுகாப்பதற்காக போராடி இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலே முஸ்லீம்கள் மிக கௌரவமான உயர் பதவிகளை வைக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு செய்திதான். அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த நாட்டு பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய வம்சாவளி பெயர்கள் உயர் குலத்தின் பெயர்கள் கூட முஸ்லீம்களுக்கு அவர்கள் சூட்டி கௌரவித்தார்கள். மன்னர் சில இடங்களை முஸ்லீம்களுக்காக பள்ளி கட்டுவதற்கு கூட அவர் அன்பளிப்பு செய்திருக்கிறார். அது உண்மை. இன்றைய கண்டியிலே கட்டப்பட்டிருக்கின்ற மீரா மக்காம் பள்ளிவாசல் அந்த காலத்திலே மன்னன் முஸ்லீம்களுக்காக அன்பளிப்பு செய்த இடங்கள் தான். அது போல நிறைய இடங்கள் நாட்டில் இருக்கின்றன. முஸ்லீம்களுக்காக நாட்டு மன்னன் அன்பளிப்பு செய்தார். ஆனால் இன்றைக்குள்ள வரலாற்று துரோகத்தை பாருங்கள். அன்றைக்கு முஸ்லீம்கள் நீதமாக விசுவாசமாக நடந்து கொண்டதற்காக அன்பளிப்பு செய்யப்பட்ட அந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு புண்ணிய பூமி, அதிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற வேண்டும், அது எங்களுக்கு தர வேண்டும் என்று அபகரிக்கின்ற ஒரு அபாயத்தை நாங்கள் பார்க்கிறோம். நூற்றாண்டு காலமாக முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடங்கள் இந்த நாட்டு மன்னர் கொடுத்தது. முஸ்லிம்கள் கூட அதை கையாண்டது கிடையாது. அவர்களுடைய மத ஸ்தலங்களோடு சுதந்திரமாக வாழட்டும் என்று ஏக்கர் கணக்கில் கொடுத்த காணிகள் இன்றைக்கு புண்ணிய பூமி என்ற ஒரு கொள்கையை உருவாக்கி கொண்டு முஸ்லீம்கள் அதிகமாக சிங்கள சமூக சகோதரர்கள் வாழ்கிற அந்த பகுதியில் முஸ்லீம்களை வெளியேற்றுவதற்காக இந்த புண்ணிய பூமி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களுக்கு எதிரான போராட்டத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார். அதனால தான் நாங்கள் தமுள்ள பள்ளிவாசலிருந்து அன்றாதபுர தமுள்ள பள்ளிவாசலிருந்து பிரச்சனை நாளுக்கு நாள் நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம். முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள்.
பல இடங்களை அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். முஸ்லீம்கள் புண்ணிய பூமியிலிருந்து வெளியேற வேண்டும் என்கிறார்கள். புண்ணிய பூமியுடைய எல்லை எந்த அளவு வகுக்கிறார்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் இது உண்மையான நோக்கம் அதுவல்ல என்பது எங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிறது. அது அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட இடத்திலிருந்து நாம் ஒருவரை பிடுங்கி எரித்து விடுவதென்றால் அது எவ்வளவு பெரிய துரோகம் என்று மனிதாபிமானம் உள்ளவனு கூட சிந்தித்தால் புரியும். ஆனால் இன்றைக்கு இதே மதவாதிகள் மதத்தினுடைய போர்வையில் இருந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் இந்த அநியாயங்களை செய்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த நாட்டு மன்னர்கள் உயர் வம்ச குலத்தினுடைய பெயர்களை முஸ்லிம்களுக்கு சூட்டியதன் நோக்கம் என்ன? அவர்கள் ஏன் அப்படி கௌரவிக்க வேண்டும்? இதை இவர்கள் சிந்திக்க கூடாதா? நாட்டை சுரண்ட வந்தவர்கள் என்றால் இந்த பதவி பட்டங்கள் முஸ்லிம்களுக்கு கிடைத்திருக்குமா? இந்த நாட்டுக்கு யூனானி மருத்துவத்தை முஸ்லிம்கள் அறிமுகப்படுத்தினார்கள். நெசவு தொழில்களை முஸ்லிம்கள் தான் அறிமுகப்படுத்தினார்கள். வெளிநாட்டு ரீதியான வியாபார தொடர்புகளை முஸ்லிம்கள் தான் அறிமுகப்படுத்தினார்கள். அவர்கள் இந்த நாட்டில் எதுவுமே அவர்கள் எதிர்பார்த்து செய்யவில்லை. ஆனாலும் வரலாற்றிலே நாம் பார்க்கும்போது நெருங்கிய தொடர்புகளும் விசுவாசம் உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு சில செய்திகளை நாம் பார்க்கின்ற போது முதலி ரதலை என்ற இந்த வார்த்தை இந்த பதவி உயர்குலத்துக்காக பயன்படுத்துகின்ற பதவிகள். ஆனால் அதை முஸ்லீம்களுக்காக கண்டி ராஜ்ய மன்னர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். வைத்திய திலக்க ராஜகர்ண கோபால முதலி என்ற ஒரு மருத்துவருக்காக கொடுக்கப்பட்ட பட்டம். அதே போல ராஜகர்ணா நவரத்ன முதலியார் அபூபக்கர் லெப்பே ஒரு முஸ்லிமுடைய பேர் சிங்கள பரம்பரை வம்ச பரம்பரையோடு சேர்ந்து வருகிறது பாருங்கள். அது மாதிரி இஸ்மாயில் லெப்பே முதலி லெப்பே நைனா முதலி இஸ்மாயில் லெப்பே குருநேக வைத்திய ரத்ன முதலியார் அகமது லெப்பே ராஜகர்ணா கோபால முதியான்சர் ஆலஹாமி முதியான்சலா என்ற இந்த பெயர் உயர்குலத்துக்காக கொடுக்கப்பட்ட பேர். இந்த பேர் அந்த மன்னன் அக்குரணை பகுதி முஸ்லீம்களுக்கு கூட பயன்படுது. இன்றைக்கு முஸ்லீம்களுடைய மலைநாட்டு பகுதியை வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய பெயரை நாங்கள் எடுத்து பார்த்தால் இந்த முதியான்சலா என்ற பெயர்ல தான் முடியும். அந்த அளவுக்கு உயர் கௌரவத்தோடு இருந்தார்கள். ராஜ கருணா விசங்கலபால பூர்லி விமல கெதிர முதியான்சலாகி ஷேக் ஹுசைன் உடையார் என்றுதான் முஸ்லீம்களுடைய இந்த பெயர் இன்றை கூட கண்டியில் விவாக பதிவோடு தொடர்பான பழைய ஆவணங்களிலிருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு ஆதாரம். சிங்கள பரம்பரை பேரோடு முஸ்லிம்களுக்குள்ள அந்த தொடர்பும் பதவியும் இதை காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த வைத்திய துறையில் முஸ்லீம்களை முன்னேறியதற்காக பயன்படுத்திய வார்த்தை வைத்திய திலக்க. வைத்திய திலக்க வாசல முதியான்சேலா பெஹத்கே முஹந்திரம் கம்ஹாலே முதலி இப்படி போன்ற பல பட்டங்களை முஸ்லீம்களுக்கு ஆங்கிலோடைய ஆட்சி காலத்திலே சூட்டியிருக்கிறார்கள். நாங்கள் நிறைய முஸ்லீம்களுடைய பெயர்களை பார்க்கும்போது இந்த அளவுக்கு முஸ்லீம்களுக்கு பெயர்களை சூட்டி அவர்கள் பயன்படுத்தியிருக்கின்ற செய்தியை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லீம்கள் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தை சந்தித்தார்கள் வரலாற்றிலே. அதுதான் ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து நாட்டை விடுதலை செய்கின்ற ஒரு காலம். ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டுக்கு விடுதலை கொடுக்கின்ற காலம் வரைக்கும் முஸ்லீம்களுக்கும் சிங்களவர்களுக்கு இடையில் நடந்த ஒரு கசப்பான ஒரு நிகழ்வு 1915ஆம் ஆண்டு கம்பளை கலவரத்தின் மூலமாக ஏற்பட்டது. அதுதான் இந்த பிரச்சனையிலே ஒரு கசப்பான ஒரு நிகழ்வாக இருந்தது. கம்பளை பகுதியில் ஏற்பட்ட அந்த கலவரம், அந்த இடத்தில் ஏற்பட்ட கலவரம் முழு இலங்கைக்கு பரவி முஸ்லீம்களுக்கு எதிராக அவருடைய பொருளாதாரங்களுக்கு எதிரான ஒரு பெரியதோர் போராட்டமாக அது வெடித்தது. அந்த வரலாற்று பின்னணிதான் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் இப்போது பேசப்படுகிறது. இதுதான் நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகத்தில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. அந்த வரலாறு பின்னணிதான் 2 நூற்றாண்டை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். 2015ஆம் ஆண்டு வந்தால் நாங்கள் 2 நூற்றாண்டை நெருங்குகிறோம். இன்னும் 2 வருடங்கள் இருக்கின்றன. அந்த கலவரம் ஏன் எப்படி என்பது இந்த இடத்தில் நாம் பார்ப்பதை விட அந்த கலவரங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் பேசப்பட்ட செய்திகளை நாங்கள் பார்த்தால் இன்றைக்கு வைக்கின்ற அதே வாதம் அந்த கலவரத்துக்கும் வைக்கப்பட்டது. முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை பகிஷ்கரிங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு வந்தது அல்ல. இந்த நாட்டை முஸ்லீம்கள் சுரண்டி பிழைக்கிறார்கள் என்ற வார்த்தை இன்றைக்கு வந்தது அல்ல. முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே பள்ளிவாசல்களை கட்டுகிறார்கள், மார்க்கத்தோடு தொடர்பாகிறார்கள் என்ற இந்த செய்தி வார்த்தை இன்றைக்கு வந்ததல்ல. அது கடந்த 2 நூற்றாண்டுக்கு முன்னால் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள். மிக தெளிவான ஒரு வரலாற்று குறிப்பு தான் இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் ஊட்டிக் கொள்ள வேண்டும். முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்துக்கும் மதத்துக்கும் எதிராக நடைபெற்ற கலவரம் என்று, இந்த கலவரத்துக்கு பிறகு
இந்த நாட்டில் மதிக்கப்படக்கூடிய ஒரு பௌத்த துறவி பகிரங்கமாக எழுதின செய்தி அது. இன்றைக்கு நீங்கள் முஸ்லீம்களுக்கு முன்னால் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை பாருங்கள். இதை குறித்து குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இந்த ரெண்டு தான் குற்றச்சாட்டு. ஒன்று முஸ்லீம்களுடைய மத விவகாரம், இரண்டாவது பொருளாதார விவகாரம். வியாபாரத்தை முஸ்லீம்களிடம் முடக்குகின்ற பிரச்சனை போராட்டம். இரண்டாவது முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்கள் தாக்கப்படுகிற பிரச்சாரம். முஸ்லீம்களுடைய இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் நேரடியாக தாக்குகின்ற பிரச்சாரம். இதுதான் 1915ஆம் ஆண்டு கலவரத்துக்கு முன்னால் பின்னால் வைக்கப்பட்ட முக்கியமான காரணம். இன்றைக்கும் அந்த காரணத்தை வைத்துதான் எம்பிலிபிட்டியில குளியாப்பிட்டி, எம்பிலிபிட்டி, பதுல்ல, கொழும்பு, மஹரகம இப்படி பகுதிகளில் ஏற்பட்ட அந்த வியாபாரம் தொடர்பாக முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இது கவலைப்படக்கூடிய துரதிஷ்டமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? குளியாப்பிட்டியில் இவர்கள் நடத்திய இந்த போராட்டத்தின் போது ஒரு பொம்மையை செய்து அதற்கு அரபு ஜுப்பாவை அணிவித்து அல்லாஹ் என்ற ஒரு பட்டத்தை பெஜ்ஜை குத்தி இழுத்து கொண்டு போனார்கள். கொண்டு போய் தீயில போட்டு பொசுக்கி ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலங்கள் செய்தார்கள். ஒரு மத சகிப்புத்தன்மை இல்லாத மத உணர்வுகளை தூண்டி உணர்ச்சிகளை கிள்ளி பார்த்து கலவரத்துக்கு அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற காலமும் நேரமும் இதைத்தான் குறிப்பிடுகிறது. எந்த மனிதனாவது அதை இப்படி செய்ய முடியுமா? அல்லாஹ் பெஜ்ஜேன் குத்தினார்கள், அல்லாஹ் இதை காட்டுவதற்காக குத்தினார்கள். முஸ்லீம்களுக்கு நாங்கள் மத ரீதியாக எதிர்ப்பாளர்கள் காண்பிப்பதற்காக வெளிப்படையாக செய்தார்கள். பதுல்லையில் நடந்த பிரச்சனை எங்களுக்கு தெரியும். ஒரு கடைக்கு போய் கைக்கு போடுகிற கிளவுஸை வாங்கி கொண்டார்கள், பிறகு திருப்பி கொண்டு வந்து கொடுத்தார்கள். இதிலே பௌத்த சமுதாயத்தினுடைய மன உணர்வுகளை புண்படுத்துகின்ற மரியாதைக்குரிய புத்தருடைய போட்டோவை போட்டு நீங்கள் அசிங்கப்படுத்திருக்கிறீர்கள் என்று கலவரத்தை உண்டு பண்ண பார்த்தார்கள். ஆனால் போலீஸ் விசாரணை, நீதிமன்ற விசாரணை நடாத்தி பார்த்த போதுதான் தெரிந்தது, இங்கு இது வாங்கி கொண்டு போனது ஒன்று, அவர்கள் திருப்பி கொண்டு வந்து இந்த கடையில திருப்பி கொடுத்து போட்டு விட்டு போனது ஒன்று. இது பொய்யாக சோடிக்கப்பட்ட ஒரு நிலவரம் என்பதுதான் பிறகு தெரிய வந்தது. எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம்! மத உணர்வுகளை அப்படி கிள்ளிவிட்டால், தூண்டிவிட்டால் பெரும்பான்மை சமுதாயத்தை கிளர்த்தியறச் செய்ய முடியும் என்ற அந்த சூழ்ச்சியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த நாட்டினுடைய சுதந்திரம் என்ற நிலை வந்த போது, நாடுக்கு சுதந்திரம் தேவையா இல்லையா என்ற ஒரு நிலை வந்த போது ஆங்கிலேயர்கள் ஒரே ஒரு செய்தியை தான் முன்வைத்தார்கள். நாங்கள் இந்த நாட்டுக்கு டொமினியன் அந்தஸ்து தருகிறோம், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, இல்ல 3/2 பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு இருந்தால்தான் நாங்கள் டொமினியன் அந்தஸ்து தர முடியும் என்றார்கள். இந்த கோரிக்கையை ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கூட வைக்கவில்லை. இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தை தொடங்கி வைத்தவர்கள் முஸ்லீம்கள். அந்த போராட்டம் பிறகு காந்தியுடைய தலைமையின் கீழே நடாத்தப்பட்டது. மகாத்மா காந்தியுடைய தலைமையில் நடந்தது. போராட்டத்தினுடைய உச்சகட்டம் விடுதலை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு ஆங்கிலேயர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆனால் இலங்கையில் அப்படியான வெளிப்படையான ஒரு போராட்டம் நிகழவில்லை. போராட்டத்துக்கான வேட்கை இருந்தது. பிறகு ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள், டொமினியன் அந்தஸ்து என்ற விடுதலை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வாக்குகள் கிடைத்தால் நாங்கள் தருவோம் என்றார்கள். அவர்கள் இதை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியில் ஈடுபடுவதற்காகத்தான் இதை செய்தார்கள். அவர்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே இப்போது சிங்கள, முஸ்லிம், தமிழ் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. கோல்புரு கூட ஆணைக்குழு வந்த நேரம் கூட 1833ஆம் ஆண்டில் கூட முஸ்லீம்களால் தனி பிரதிநிதித்துவத்தை இந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்ப முடியாத அளவுக்கு முஸ்லீம்கள் பின்தள்ளப்பட்டு ஒரு தமிழ் இனத்தை சார்ந்தவர் போனார். அவர் எப்படி போனார்? தமிழினத்துக்கும் முஸ்லீம்களுக்கு ஒரு ஏக பிரதிநிதியாக போனார். அது வரலாற்றிலே முஸ்லீம்களுக்கு வைக்கப்பட்ட மிகப்பெரிய துரோகம். அது அரசியல் ரீதியில் அந்த கால சந்தர்ப்பத்திலே முஸ்லீம்களுக்கும் தனி பிரதிநிதித்துவம் பாராளுமன்றம் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் அது தடுக்கப்பட்டது. தடுப்பதற்கும் பல காரணிகள் இருந்தன. எனவே ஆங்கிலேயர்களுக்கு தெரியும், இந்த நாட்டினுடைய வரலாற்று சூழ்நிலை பார்க்கும் போது டொமினியன் அந்தஸ்துக்கு 3/2 பெரும்பான்மை எடுக்க வேண்டுமானால் முஸ்லீம்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த டொமினியன் அந்தஸ்து கொடுக்க முடியாது. வரலாற்றிலே அவர்களுக்கு ஏற்பட்ட கசப்புணர்வுகள், பிளவுகள், முஸ்லீம்களுக்கு பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கிடைக்காத அளவுக்கு தமிழ் மக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அவர்கள் பார்த்து இந்த கோரிக்கை வைத்தார்கள். முஸ்லீம்களும் இதிலே மாற்றிக்கொள்வார்கள் நினைத்தார்கள். ஆனால் டொமினியன் அந்தஸ்துக்காக வேண்டி பாராளுமன்றத்திலே இதை முன்வைத்த நேரம் டி.எஸ். சேனாநாயக்க, இந்த நாட்டினுடைய பிதாமகன், அவர் சொன்னார், முஸ்லீம்களை பற்றி கூறுவதாக இருந்தால் அவர்களுடைய நிதானமான போக்கை கண்டு நாம் எல்லோரும் பாராட்டுகிறோம். சிங்கள
அடக்குமுறை என்ற ஒரு கட்டுக்கதையை முஸ்லிம்கள் ஒருபோதும் கூறவில்லை. அவர்களுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய முனைந்துள்ளோம். சோல்பரி குழுவினர் இதில் இன்னொரு படி மேலே சென்றார்கள். ஸ்ரீலங்கா மசோதாவை ஆதரித்த முஸ்லிம்கள் இந்த மசோதாவை ஆதரிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி அவர் மசோதா பிரேரணையை முன்வைத்து பேசினார். அப்போது முதலில் டிபி ஜாயா மர்ஹூம் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இந்த நாட்டின் அரசியல் சுதந்திரத்தை பொறுத்தவரையில் எமது இந்த செய்கையினால் எம்முடைய சமூகத்துக்கு கிடைக்கும் இந்த நன்மைகளையும் நலன்களையும் நாம் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம். இந்த மசோதா வெற்றி பெறுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதற்காக எதையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இதனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் சில நேரம் இழந்து விடலாம். ஆனால் அந்த நன்மையும் இன்றைக்கு இந்த மசோதா வெற்றி அடைவதற்காக நாங்கள் இழந்து விடுகிறோம் என்று சொல்லி மர்ஹூம் டிபி ஜாயா அவர்கள் பேசினார்கள். அதைத் தொடர்ந்து சார் ராஜிக் ஃபரீத் அவர்கள் பேசும்போது முன்னால் நடந்த ஒரு வரலாற்று குறிப்பை ஞாபகப்படுத்தி பேசினார்கள். 1936ஆம் ஆண்டை நான் ஞாபகமூட்ட விரும்புகிறேன். இந்த அரச சபைக்கு அன்று நடந்த பொது தேர்தலில் சோனகர்கள், அவர் முஸ்லிம்களுக்கு பயன்படுத்திய வார்த்தை அது, சோனகர்கள் ஒரு பிரதிநிதியாவது அனுப்ப முடியவில்லை. இதுதான் வரலாறு உண்மை. முஸ்லிம்கள் ஒரு பிரதிநிதித்துவம் வர முடியாத அளவுக்கு நிலைமை இருந்தது அன்றைக்கு அரசியல் காரணம். தமிழ் சமூகம் 40,000 சோனகர்கள் வாக்காளர்கள் இருக்கும் தொகுதியிலான மன்னார், மட்டக்களப்பு, தெற்கு திருகோணமலை ஆகிய இடங்களிலிருந்து தமிழ் பிரதிநிதிகளைத்தான் அனுப்பினார்கள். முஸ்லிம்களை அவர்கள் அனுப்பவில்லை. இருந்தும் நாம் தமிழ் அங்கத்தினர்களை ஒன்றாகத்தான் கருதி வந்தோம். இந்த நாட்டில் வாழும் 5 லட்சம் சோனகர்களை 50 கிளைகளை கொண்ட அகில இலங்கை சோனகர் சங்கம் கௌரவ தலைவருடைய இந்த தீர்மானத்தை, அதாவது சோனகர் சங்கம் கௌரவ தலைவராகிய டி.எஸ். சேனாநாயக்கவுடைய தீர்மானத்துக்கு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் அளிக்கிறது. எனக்கு இதைவிட இன்பம் தரக்கூடிய வேறொன்றுமே இல்லை. எனது மனப்பூர்வமான ஆதரவை கௌரவ சபை தலைவரின் பிரேரணைக்காக அளிக்க விரும்புகிறேன். என்னுடைய சமூகமும் நாமும் அவருக்கு உறுது துணையாக இருந்து வந்திருக்கிறோம். வெற்றி பெறும் இந்த தருணத்தில் அவரோடு கைகோர்த்து கொண்டு டொமினியன் அந்தஸ்தை நோக்கி நாம் முன்னேற தயார் என்பதை கூற விரும்புகிறேன். சிங்கள சகோதர சகோதரிகளைப் போல் இலங்கை சோனகர்கள் இந்த தாய் நாட்டின் தவ புதல்வர்கள் ஆவார்கள். இத்தவத்துக்கு நாட்டில் கடந்த நூற்றாண்டுகளாக சிங்கள மக்களும் சோனர்களும் ஒற்றுமையுடனும் பரஸ்பர அன்புடனும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். கடந்த காலத்தில் பல தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். நான் அதை பற்றி இப்போது பேச விரும்பவில்லை. இன்றைய அறிவு யுகத்தில் எந்த பிரச்சனையும் மனித சக்திக்கு அப்பாற்பட்டது அல்ல. எந்த பிரச்சனையும் நல்லெண்ணத்துடனும் ஒற்றுமையுடனும் நாம் அணுகினால் அதை தீர்க்க முடியும். எனவே எம்முடைய சிநேக கரங்களை எமது சிங்கள சகோதரர்களுக்கு நாம் இன்று நீட்டுகிறோம். தமிழ் தலைவர்கள் 50-50 என்ற 50-50 என்ற தூண்டில் மூலம் முஸ்லிம்களை பிடிக்க முயன்றார்கள். சிங்கள மக்களில் வைத்த நம்பிக்கையை சோனகர்கள் இழக்க விரும்பவில்லை. வெற்றி வாகை சூடும் இந்த தருணத்தில் சிங்கள மக்களுக்கு நான் இதை ஞாபகமூட்ட விரும்புகிறேன் என்று சொல்லி முஸ்லிம்களுடைய பூரணமான ஆதரவு இந்த டொமினியன் அந்தஸ்துக்கு உண்டு என்று சொன்னார். அதுக்கு பிறகு அந்த நாட்டில் விடுதலை கிடைத்த சகோதரர்களே, முஸ்லிம்கள் கடந்த கால கசப்பான உணர்வுகளை வைத்திருந்து பழி வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தால், அல்லது தமிழர்கள் வைத்த 50-50 என்ற அந்த கோரிக்கைக்கு முஸ்லிம்கள் இணங்கியிருந்தாலும் நாடு விடுதலை அடைந்திருக்காது. முஸ்லிம்கள் என்ன சொன்னார்கள்? கடந்த கால கசப்புணர்வுகள் எல்லாம் மறந்து நாங்கள் இந்த நாட்டினுடைய புதல்வர்கள் தான், எனவே நாட்டினுடைய டொமினியன் அந்தஸ்துக்காக சிங்கள சமுதாயத்தோடு நாங்கள் கைகோர்க்கவே விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். தமிழர்கள் எங்களுக்கு போட்ட தூண்டிலுக்கு நாங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை என்று சொன்னார்கள். இது எங்களுடைய அரசியல் வரலாறு சகோதரர்களே. எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். அன்றைக்கு செய்த தியாகத்தினால் தான் நானும் நீங்களும் இன்றைக்கு 65வது சுதந்திர தின விழாவை பற்றி பேசுகிறோம். இந்த சுதந்திர தினங்களை பற்றி பேசும்போது அதுக்கு பின்னால் எங்களுடைய விடுதலைக்கான குரல் ஒலித்திருக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அது முதலாவது சுதந்திரம். இரண்டாவதாக நீங்கள் பாருங்கள், இந்த நாட்டிலே 30 வருட காலம் யுத்தம் நடைபெற்றது. எதற்கு இந்த யுத்தம்? சிறுபான்மை சமூகமான தமிழ் மக்களுடைய உரிமைகள் ஒடுக்கப்பட்டதனால் அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடினாக சொல்லி போராடினார்கள். அது தமிழ் சகோதரர்கள் ஏற்படுத்திய ஒரு யுத்தம். முழுமையான இந்தியாவுடைய ஆதரவு கிடைத்தது. பயிற்சி கொடுத்தார்கள், பணம் கொடுத்தார்கள், எல்லாம் வசதிகள் செய்து கொடுத்தார்கள். 30 வருட யுத்தம் நடந்தது. இந்த யுத்தத்திலும் கூட நாடு பிளவுபடுகின்ற சந்தர்ப்பம் ஏற்பட்ட சகோதரர்களே. 1990ஆம் ஆண்டு வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் அக்டோபர் 31ஆம் தேதி அவர்கள் ஒரே இரவிலே 24 மணித்தியாலங்களுக்குள்ளே
பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார்கள். உடுத்த ஆடைகளுடன் கையில் இருந்த பொருட்களோடு மட்டுமே அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். தங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தார்கள். காலாகாலமாக வாழ்ந்த மண்ணை இழந்தார்கள். அனைத்தையும் இழந்து அகதிகளாக அவர்கள் கடல் பிரயாணித்து வந்தார்கள். பலர் கடலில் விழுந்து மரணித்தார்கள். அதே போராட்டத்தை கிழக்கிலும் செய்யலாம் என்று இந்த புலிகள் விரும்பினார்கள். எனவே கிழக்குக்கு அவர்கள் நேரம் ஒதுக்கினார்கள். 24 மணித்தியாலங்களுக்குள் நீங்கள் கிழக்கிலிருந்து எழுந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். கிழக்கு மாகாண முஸ்லீம்கள் வடமாகாண முஸ்லீம்களுடைய படிப்பினையாக எடுத்துக்கொண்டார்கள். எங்கள் உயிர் போனாலும் மண்ணை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். நடந்தது என்ன? பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கின்ற போது காட்டு மிராண்டித்தனமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். சிறார்கள், வயது வந்தவர்கள், ஆண்கள் அனைவரும் பள்ளிவாசல் சுமார் 120க்கு மேற்பட்டவர்கள் பள்ளிவாசலில் படுகொலை செய்யப்பட்டார்கள். காத்தாங்குடி பள்ளிவாசல் நடந்த முதலாவது படுகொலை. இந்த நாட்டு மண்ணை நாங்கள் பிரிக்கப்பட மாட்டோம் என்பதற்காக முஸ்லிம்கள் சுஜூதில் என்று உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். மண்ணை நாங்கள் பிரிக்க இடம் தரமாட்டோம் என்பதற்காக உயிர் தியாகம் செய்தார்கள். பிறகு என்ன நடந்தன? ஏராவூர் பொலன்னர்வு என்று கிராமம் கிராமமாக அவர்கள் கொண்டு குவித்தார்கள். நடுநிசையிலே வந்து கொண்டு குவித்தார்கள். வெட்டி சாய்த்தார்கள். பச்சிளம் குழந்தைகளை இரண்டாக அறுக்கின்ற அளவுக்கு அவர்கள் காட்டு மிராண்டிகளாக நடந்தார்கள் புலிகள். அப்போது முஸ்லிம்கள் மண்ணை விட்டு எழும்பவில்லை. நிராயுத பாணியான முஸ்லீம்களுக்கு எதிராக இவர்கள் தனியான ஒரு யுத்தத்தை தொடுத்தார்கள். முஸ்லீம்களிடத்தில் ஆயுதங்கள் இல்லை. நிராயுத பாணிகளாக முஸ்லீம்களுக்கு எதிராக புலிகள் தொடுத்த இந்த யுத்தத்திலும் கூட அவ்வளவு இழப்புகளை சந்தித்து முஸ்லீம்கள் மண்ணை பாதுகாத்தார்கள். இதனால் அவர்கள் கல்விமான்களை இழந்தார்கள், சொத்துக்களை இழந்தார்கள். எங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜிக்கு போய்விட்டு முஸ்லீம்கள் வருகின்ற வழியிலே இடைமறைக்கப்பட்டு அந்த வாகனத்தில் இந்த முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். போலீஸ் பகுதியை சுற்றி வளைக்கப்பட்டு சுமார் 130 முஸ்லீம்கள் போலீஸ் உத்தியோகத்தர்களாக முஸ்லீம்கள் பணிபுரிந்தார்கள். 130 முஸ்லிம் உத்தியோகத்தர்களும் எல்டிடியினால் படுகொலை செய்யப்பட்டார்கள். எல்லாம் படுகொலை தான். கல்விமான்களை பார்த்து பார்த்து கொலை செய்தார்கள். முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை நசுக்கினார்கள். பல வரிகளை சுமத்தினார்கள். இவ்வளவு இருந்து முஸ்லீம்கள் மண்ணை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று இருந்தார்கள். சகோதரர்களை, இது சாதாரண ஒரு இழப்பல்ல. இழந்தவர்கள் எத்தனை பெண்கள் விதவையானார்கள், எத்தனை பிள்ளைகள் அனாதைகளானார்கள், எத்தனை கல்வி கூடங்களுக்கு இல்லாமல் போன, எத்தனை அறிவு சார்ந்தவர்கள் எங்கள் சமுதாயத்தை விட்டு இல்லாமல் போனார்கள். எங்களையும் அதிலே அனாதைகளாக்கினார்கள். மண்ணை பிரிப்பதற்காக அவர்கள் எடுத்த முயற்சிக்கு நாங்கள் உயிரை கொடுத்து இந்த மண்ணை பாதுகாத்திருக்கிறோம். அன்றைக்கு நாங்கள் எழும்பியிருந்தால் 1990ஆம் ஆண்டு இந்த நாடு உத்தியோகபூர்வமாக ஐநா சபையிலே நாடு 2ஆகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கும். எப்படி இஸ்ரேல் பதிவு செய்யப்பட்டதோ அது போல பதிவு செய்யப்பட்டிருக்கும். எங்களுக்கு தெரியும், இந்த யுத்தத்துக்கு பின்னால் ஐரோப்பாவுடைய முழு ஒத்துழைப்பும் எல்டிடி கிடைத்தது. ஆனாலும் முஸ்லீம்கள் மண்ணுக்காக இரத்தம் சிந்தினார்கள், உயிரை கொடுத்தார்கள். சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இந்த முஸ்லீம்களுடைய எல்டிடிக்கு எதிரான ராணுவத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற பணியிலே ஆயுத ரீதியாக, பயிற்சி ரீதியாக எல்லா வகையான வளங்களையும் கொடுத்து உதவி செய்த நாடுகள் என்ன? அரபு நாடுகள். அதிலும் குறிப்பாக பாகிஸ்தான் முழு அளவிலான உதவி கொடுத்தது. எங்களுக்கு தெரியும், ஒரு சந்தர்ப்பத்திலே 1994ஆம் ஆண்டுக்கான அந்த காலப்பகுதியில் யானை இரவு முகாம் அளிக்கப்பட்டது. புலிகளுடைய வெற்றி தான் அங்கு கைப்பற்றப்பட்டது. அந்த நேரத்திலும் கூட பாகிஸ்தானோட உதவி இந்த நாடு வேண்டிய போது பாகிஸ்தான் சகலவிதமான இராணுவ ரீதியான ஒத்துழைப்பு கொடுத்தது. சகோதரர்களை, நீங்கள் கடந்த 8ஆம் ஆண்டு பத்திரிகை 8ஆம் தேதி பத்திரிகை எடுத்து பாருங்க. இந்த மாசம் 8ஆம் தேதி வெளியிடப்பட்ட பத்திரிகை இது. நாங்கள் பிப்ரவரி மாசம் இருக்கிறோம் 13. நீங்கள் 8ஆம் தேதி பத்திரிகை எடுத்து பாருங்கள். ஒரு சிங்கள சகோதரர்கள் நடுநிலைமையாக எழுதுகிறார், இந்த நாட்டினுடைய யுத்தத்துக்கு வெற்றி பெறுவதற்கு முழுமையான ஆயுத உதவிகள் கூட, இன்னும் சொல்ல போனால் ராணுவ சிப்பாய்களை கூட கொடுத்து உதவிய ஒரே நாடு பாகிஸ்தான். ஜியாவுல்லாஹ் இந்த நாட்டுக்கு வந்ததில் இருந்து இந்த நாட்டுக்காக முஸ்லிம்களுடைய ராணுவத்தை பலப்படுத்துகின்ற பணியில முழு ஒத்துழைப்பு அவர் கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமா, ஒரு சந்தர்ப்பத்திலே பாகிஸ்தானுடைய உயர் ஸ்தானிகர் இந்த எல்டிடியினுடைய குண்டு வெடிப்பில் வைத்து அவர் உயிர் தப்பினார். இதுதான் பின்னணி காரணம். முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். சகோதரர்களே, மறைந்த வெளிவிவகார அமைச்சர் லக்ஷ்மண் கதிர்காமம் பாராளுமன்றத்தில் பேசும்போது கூட சொன்னார், பாகிஸ்தான் இந்த நாட்டுக்கு செய்த உதவிகளை ஒருபோதும் இந்த நாடு மறந்துவிடக் கூடாது என்று பாராளுமன்றத்தில் அவர் பேசினார். முழு ஒத்துழைப்பு இந்த நாட்டுக்காக முஸ்லிம்கள் செய்திருக்கார்கள். சகோதரர்களே, யுத்த காலத்திலும் செய்தார்கள், யுத்தத்துக்கு பின்னால் உள்ள காலத்திலும் செய்தார்கள்.
இந்த நாட்டின் பாலங்கள் அபிவிருத்தி செய்வதற்காக, பாதைகள் அபிவிருத்தி செய்வதற்காக, பாடசாலைகள் அபிவிருத்தி செய்வதற்காக முஸ்லிம் நாடுகள் ஒத்துழைக்கவில்லையா? வரலாற்று முக்கியத்துவத்தை பற்றி பேசுகின்ற அளவுக்கு கிண்ணியா பாலத்தை கட்டி கொடுத்தது யார்? கிண்ணியாவில் ஒரு பள்ளிவாசலை திறக்கின்ற நிகழ்ச்சியிலே மதீனாவுடைய இமாம் அவர் இந்த கிண்ணியாவுக்கு வந்த நேரம் 2 கடல் பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு 2 நாடு மாதிரி இருந்த அந்த பகுதியில் மக்கள் மேற்கொள்ளுகின்றது பிரயாண உயிராபத்து மிக்கவை என கண்டால் அவருக்கு செய்தி எடுத்து வைக்கப்பட்டது. எனவே அந்த பாலம் கட்டுகின்ற பணியில் இவ்வளவு காலமும் இல்லாத, வரலாற்றில் இல்லாத ஒரு பாலத்தை அவர் உருவாக்கி கொடுப்பது காரணமாக இருந்தார். அவருடைய வருகை இந்த நாட்டுக்கு அது நன்மையாக அமைந்தது சகோதரர்களே. இப்படி நாங்கள் பார்த்தால், நீங்கள் இன்றைக்கு பாருங்கள், ஓபிடி என்று சொல்ல பெரிய ஆஸ்பத்திரி, கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரிக்கு முன்னால் அதிநவீன முறையில் ஒரு ஆஸ்பத்திரி கட்டப்பட்டிருக்கிறது. அதிநவீன முறை கட்டப்பட்டு அதற்கு ஃபண்ட் பண்ணியது யார்? சவுதி அரேபியா. கட்டுகாஸ்தட்ட போன்ற பகுதிகளில் புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட பாலங்களை கட்டியது யார்? குவைத்துடைய ஃபண்டினால் கட்டப்பட்டிருக்கிறது. சுனாமினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 500 வீடுகளை கட்டிக் கொடுக்க உதவி செய்ய முன்வந்தது யார்? சவுதி அரேபியா. ஆனால் இதில் துரதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? சுனாமியின் போது லட்சக்கணக்கான சொத்துக்களை முஸ்லிம்கள், கோடிக்கணக்கான சொத்துக்களை முஸ்லிம்கள் இருந்தார்கள். நூற்றுக்கணக்கான உயிர்கள் முஸ்லிம்கள் தான் அதிகமாக பலிப்போன கிழக்கு மாகாணத்தில். அந்த மக்களுடைய வாழ்வை புனர்நிர்மாணம் செய்கின்ற வகையில் அரபு நாடுகள் உதவி செய்ய முன்வந்தன. கோடிக்கணக்கான நாட்டு கொட்டினார்கள். வீடு அமைப்பு திட்டம் அப்படித்தான் கட்டி கொடுத்தார்கள். ஆனால் அந்த வீடு முஸ்லீம்களுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த இனவாதிகள் இன்றைக்கு வரைக்கும் தடுத்திருக்கிறார்கள். முஸ்லீம்களுக்கு என்று கட்டப்பட்டது. அரசாங்கம் அதற்கு தான் அனுமதி எடுத்தும் கொடுத்தது. முழு ஒத்துழைப்பும் அரசாங்கம் கொடுக்க தயாரானது. ஆனால் பிறகு என்ன நடந்தது? வீடு கட்டி முடிகிற வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தார்கள். கட்டி முடிந்து முஸ்லீம்களுக்கு அந்த வீடுகளை கொடுக்கின்ற நேரம் உடனடியாக நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தாக்கல் செய்து முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுக்க விட மாட்டோம் என்று அதை இன்றைக்கு வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் தடுத்திருக்கிறார்கள். 500 வீடுகள் இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் சென்ற மாதத்தை நீங்கள் பார்த்திருந்தால் அந்த பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து வீட்டை தாருங்கள், வசதி இல்லாமல் இருக்கிறோம் என்று கேட்கின்ற அளவுக்கு போயிருக்கிறார்கள். எல்லா துறையிலும் நாட்டிலே யுத்தத்துக்கு முன்னாலும் யுத்தத்துக்கு பின்னாலும் அரபு நாடுகள் முழு ஒத்துழைப்பை செய்திருக்கிற சகோதரர்களே. ஒரு அரசாங்கம் செய்கின்ற பணிகளில் ஒரு பகுதியை, ஒரு சுமையை அரபு நாடுகள் தங்களுடைய சுமையாக எடுத்துத்தான் இந்த உதவிகள் செய்கின்றன. கட்டாருக்கு எங்க நாட்டு ஜனாதிபதி போனார். கடன் இல்ல, வட்டி இல்லாத கடன் கோடிக்கணக்கில் எடுத்துக்கொண்டு எவ்வளவு சந்தோஷமா நாட்டுக்கு திரும்பினார். எந்த உலகத்தில் எந்த நாடாவது கோடிக்கணக்கான பணத்தை வட்டி இல்லாமல் கொடுத்ததாக இருக்கிறதா? நேச நாடுகள் நிறையவே இலங்கைக்கு உண்டு. ஆனால் வட்டி கடன் இல்லாமல் கொடுத்திருக்கிறார்களா? வட்டியோடு தான் கொடுக்கிறார்கள். வட்டி இல்லாத கடன் கொடுத்த ஹலால் பணம் தான் அது. ஹலால் பணத்தை தான் கொடுத்தார்கள். வட்டி வேண்டாம், வட்டினால் ஹராமாக ஹலால் பணம் கொடுத்திருக்கிறார்கள் சகோதரர்கள் இந்த நாட்டுக்கு. இந்த நாட்டில் முஸ்லீம்கள் யுத்தம் நடக்கின்ற காலப்பகுதியில் நாட்டை காட்டி கொடுக்கவில்லை. உங்களுக்கு தெரியுமா, இந்த நாட்டினுடைய கடைசி கட்ட யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட ஜனாதிபதியை கொலை செய்கின்ற நிலையில் இந்த நாட்டினுடைய உயர் ராணுவ ஒருவர் தான் பங்களிப்பு செய்தார். பத்திரிகையில் வந்த செய்தி இது. ஜனாதிபதி இந்த நிகழ்வுக்கு வருவார், அதுக்கு நீங்கள் இவ்வாறு வர வேண்டும் என்று அந்த பயங்கரவாதியோடு அவர் கூட்டு செய்து ஜனாதிபதிக்கு முடிவு கட்டுகின்ற யுத்தத்தினுடைய முடிவு நேரத்திலும் கூட நாட்டு ஜனாதிபதியை கொலை செய்வதற்கு சதி செய்தவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. இந்த நாட்டு பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவர், உயர் பதவி சார்ந்தவர் தன்னுடைய பதவியை வைத்துக் கொண்டு அவர் சதியில் ஈடுபட்டார். முஸ்லிம்கள் நாட்டை காட்டிக் கொடுக்கவும் இல்லை, நாட்டு தலைவருக்கு எதிராக முஸ்லிம் போராடவும் இல்லை. சென்ற வருடம் ஜெனீவாவிலே இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட மனித உரிமை விவகாரம் தொடர்பிலும் கூட அரபு நாடுகள் இந்த நாட்டினுடைய கோரிக்கையை ஏற்று முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து நாட்டுக்கு ஆதரவாக அவர்கள் வாக்களித்தார்கள். முஸ்லீம்களும் கூட வீதியில் இறங்கி நாட்டை பாதுகாப்பதற்காக போராடினார்கள். ஜெனீவா போராட்டத்திலே முஸ்லீம்களுடைய பங்கு மகத்தானது. அதிலேயும் கூட முஸ்லீம்கள் முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறார்கள் சகோதரர்களே. எனவே இந்த நாட்டிலுடைய முஸ்லீம்களை பொறுத்த வரையில் அவர்கள் எப்போதுமே நாட்டுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் அல்ல. எனவே எங்களுக்கு முன்னால் இந்த வரலாறு பேசப்பட வேண்டும் சகோதரர்களே. வெளிப்படையாக தெளிவாக நாங்கள் பேசப்பட வேண்டும். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இனவாத குழுக்களுடைய பிரச்சாரம் நாங்கள் நினைக்கிற இலகுவான ஒரு பிரச்சாரம் அல்ல. அவர்கள் ஒரே கொள்கையில் 3-4 பிரிவுகளாக பிரிந்து செயற்படுகிறார்கள். வெவ்வேறு பெயர்களில் செயற்படுகிறார்கள், அவ்வளவுதான். ஒரு பெயரில் அல்ல. புரோகிராம் ஒன்றுதான், நிகழ்ச்சி நிரல் ஒன்றுதான். அந்த நிகழ்ச்சி நிரலை செய்வதற்கு 4-5 குழுக்களாக 4-5 பெயர்களில் ஈடுபடுகிறார்கள்.
ஒவ்வொரு குழுவும் சொல்லும் நான் அதை செய்யவில்லை, அது எங்களுக்கு தெரியாது. இன்னொரு குழு அதை செய்யும், அவர்கள் சொல்வார்கள் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்பார்கள். ஆனால் எல்லாரும் ஒரு சகன் உட்காரக்கூடியவர்கள் தான் நான்கா புரிந்து செய்கிறார்கள். என்ன காரணம்? முஸ்லிம்கள் செய்த தியாகத்துக்கா? நாட்டை பாதுகாப்பதற்காக முஸ்லிம்கள் போராடிய போராட்டத்துக்கா? அவர்கள் பொறாமையோட வேறு ஏதோ காரணத்துக்கு செய்யலாம். ஆனால் அவர்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் உண்மையில் இருக்குமானால் அதை முஸ்லிம்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். சில உண்மைகள் பெரும்பாலானவை அவாண்டமானவை. முஸ்லிம்கள் இன்னும் ஆயுத குழுக்கள் நாட்டில் ஈடுபடுவதாக அவர்கள் சொல்கிறார்கள். சகோதரர்களே, இந்த நாட்டில் இன்னும் ஆயுத குழு ஒன்று கிழக்கு மாகாணத்தில் இருப்பதாக கதை ஆரம்பத்திலே தமிழ் மீடியாக்கள் தான் கூடுதலாக பரப்பினார்கள். கூடுதலாக அவர்கள் அந்த பங்களிப்பை செய்தார்கள். இந்த நாட்டிலே அப்படி ஆயுத பயிற்சி பெற்றார்கள். 12,500 பேர் அரபு நாடுகளுக்கு போய் வந்ததாக ஒரு புள்ளி பிரதை வெளியிடுகிறார்கள். நாங்கள் கேட்பது என்னவென்றால், உங்களுக்கு கிடைக்கின்ற புள்ளி விவரங்கள் இந்த நாட்டினுடைய தலைமை ஜனாதிபதி கிடைப்பதில்லையா? இந்த நாட்டினுடைய சிஐடிக்கு இந்த ரிப்போர்ட் வராமல் உங்களுக்கு மட்டுமா இந்த ரிப்போர்ட் வருது? உங்களுக்கு எங்கிருந்து இந்த புள்ளி விவரங்கள் கிடைத்தன? அப்படிப்பட்ட ஆயுதம் ஏதுகின்ற அடிப்படைவாதிகள் முஸ்லிம்களுக்குள் இருந்தால் நீங்கள் உடனடியாக காட்டி கொடுக்கலாமே. அரசாங்கம் அதை விட்டு பார்த்து கொண்டிருக்குமா? யுத்தத்துக்கு பின்னால் அரசாங்கம் நாட்டில் நடைமுறைப்படுத்துகின்ற கடுமையான இராணுவ போக்கை நாங்கள் பார்க்கவில்லையா? இன்னும் அது இருக்கத்தானே செய்து. அப்படி அரசாங்கத்துடைய பார்வைக்கு தெரியாம முஸ்லிம்களை ஆயுத பயிற்சி பெற்ற அடிப்படைவாதிகள் எங்கிருக்கிறார்கள்? அது நீங்கள் நாட்டுக்கு காட்டி கொடுக்கலாம். முழு விவரங்களை சொல்வதாக சொல்கிறார்கள். ஆனால் அந்த ஆயுத குழு எங்கே இருக்கிறது, எந்த இடத்துல பதுங்கி இருக்கிறார்கள் காட்ட மறுக்கிறார்கள். ஏன் இது செய்கிறார்கள் என்றால், பெரும்பான்மை சமுதாயத்தை உசுப்பி விட்டு முஸ்லிம்களை பிரச்சனைப்படுத்திக்குள்ள ஆளாக்க விரும்புகிறார்கள். இதைத்தான் அவர்கள் செய்கிறார். சகோதரர்களே, ஹலால் உணவு பெரிய ஒரு பிரச்சனை. ஹலாலுடைய பிரச்சனைக்கு நான் தெளிவு சொல்லியும் சரி வராது, நீங்கள் தெளிவு சொல்லியும் சரி வராது. இந்த பிரச்சனைக்கு முழுமையான சரியான தீர்வு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு ஜம்மியத் உலமா தான். எனவே அவர்கள் கண்டிப்பாக இவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உத்தியோகபூர்வமாக ஒரு மீடியா சேனல் கிடைத்தால் அவர்கள் பகிரங்கமாக வந்து சொல்ல தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதில் சிங்கள சமுதாயத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன? அவர்கள் ஏன் இதை வந்து ஒரு தங்களை சுரண்டுகின்ற ஒன்றாக ஹலால் பிரச்சனையை பார்க்கிறார்கள்? உண்மையிலே இந்த ஹலால் பிரச்சனை நாட்டினுடைய சட்டத்துக்கு ஏற்பத்தான் இயற்றப்பட்டு சொல்லப்படுகிறது. அரசாங்கத்துடைய அனுமதியோடு தான் அப்படி ஒரு இலாக்காவை ஜம்மியத் உலமா வைத்திருக்கிறது. இது சட்டத்துக்கு முரண் என்றால், நாட்டு மக்களுடைய பணத்தை சுரண்டுவது என்றால் அதுக்கு நீங்கள் கோஷம் போட தேவையில்லை. இந்த நாட்டு சட்டப்படியே அவர்களுக்கு ஜம்மியத் உலமாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து அதை நிப்பாட்டிருக்கலாம். இது கால வரை ஏன் அதை செய்யவில்லை? 2001ஆம் ஆண்டிலிருந்து இயங்குகின்ற ஒரு இலாக்கா அது. சிங்கள மக்களுடைய பணங்களை சுரட்டுவதாக இருந்தது நீங்கள் சொல்வதாக இருந்தால் கவர்மெண்ட் ஏன் இதற்கு அனுமதி கொடுக்கிறது? அரசாங்கம் இதை பற்றி எதுவும் பேசாமல் இருக்கு. அதுதான் எங்களுக்கு கவலைக்குரிய விஷயம். நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு ஹலால் தேவையா இல்லையா? அந்த ஒரு வார்த்தையை அரசாங்கம் பேசவில்லை. பேசினால்தான் தீர்வு கிடைக்கும். சகோதரர்களே, பல அமைச்சர்கள் இதை பற்றி பேசுகிறார். விரும்பினால் அடிங்கள், விரும்பினால் விடுங்கள் என்று சொல்கிறார்கள். பொதுவானது. நாங்கள் கேட்பது அதுவல்ல. இந்த ஹலால் ஒரு இலாக்கா தேவையா இல்லையான்னு கவர்மெண்ட் நேரடியாக சொன்னால் இந்த பிரச்சனை முடிந்திருக்கும். அவர்களும் சொல்ல மறுக்கிறார்கள் அல்லது மறைக்கிறார்கள். அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்க முடியும். சகோதரர்களே, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு வராது. ஆனால் ஹலாலுடைய பிரச்சனையை வைத்து முஸ்லீம்களுடைய வியாபாரங்களை அவர்கள் நசுக்குகின்ற பணியை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் பள்ளிவாசல்கள் அதிகரித்து போகிறது. இது ஒரு இஸ்லாமிய நாடாக அமைக்க பார்க்கிறார்கள் என்கிறார்கள். பள்ளிவாசல்கள் அதிகரிப்பது என்பது உண்மைதான். சில பகுதிகளில் அதிகமான பள்ளிவாசல் கட்டப்படுகிறவர்கள் குற்றச்சாட்டு நியாயமாக இருந்தால் நாம் அதற்காக எதிராக நாங்களும் பேசத்தான் வேண்டும். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு பள்ளிவாசல் நாங்கள் கட்டும் போது ஒருவர் தொழுகைக்காக நிற்கும் போது அவருக்கு 2 அடி தேவைப்படுகிறது. 2 அடி இருந்தால்தான் அவரால் வணக்கம் செலுத்த முடியும். ஏனென்றால் நாங்கள் நின்று கொண்டு வணங்குபவர்கள் அல்ல. குனிந்து தலையை சாய்த்து சிரம்பணிந்து செய்கின்ற வணக்கம் எங்களுடைய தொழுகை வணக்கம். எனவே எங்களுக்கு ஒருவருக்கு 2 அடி தேவை. 500 பேர் இருந்தால் 1000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு நிலைமை எங்களுக்கு தேவை. எனவே ஒரு கிராமம் சேர்கின்ற போது ஒரு பள்ளிவாசல் அதற்கு போதாது விட்டால் நாங்கள் விஸ்தீரம் செய்கிறோம், பெரிய அளவில் கெட்டுகிறோம். அல்லது அந்த கிராமத்திலே 2 பகுதியாக பள்ளியை பிரித்து மக்களை பிரிக்கிறோம். இப்படி செய்வதனால் நாட்டுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதமான ஒரு காரியம் நடக்கிறதா? அல்லது இதனால நாடு ஒரு முஸ்லீம் நாடாக மாறுகின்ற அர்த்தமா? முஸ்லீம்களுடைய நாங்கள் விவகாரங்களை பார்த்தால் பள்ளி வாசல்கள் எல்லாம் குறுகியதாகத்தான் இருக்கிறது. எங்களுக்கு ஏக்கர் கணக்கில் பள்ளி வாசல்கள் இல்லை.
வலவு கணக்கில் எங்களுக்கு பள்ளிவாசல்கள் இல்லை. நாங்கள் ஒரு நாளைக்கு 5 நேரம் கண்டிப்பாக தொழ வேண்டும். ஆண்களுக்கு தொழுவதற்கே ஒரு பள்ளிவாசல் போதாமல் இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்துல பெண்ணுக்கும் கூட பள்ளிவாசலுக்கு போய் தொழுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுமதியை நாங்கள் இன்னும் திறந்து விட்டோம் என்றால் பள்ளிவாசல் ஆண்கள் பெண்கள் தொழுவதற்கு பார்த்தால் இது கட்டப்பட்டிருக்க இந்த பள்ளிவாசல் 3 மடங்கு தேவைப்படும். எங்களுக்கு சமூகத்தை நாசப்படுத்தின காரியங்களுக்கு எதிராக வீதியில் இறங்கி போராட வேண்டிய பொது நிகழ்ச்சி திட்டம் இருக்கிறது. ஆனால் இவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வந்து அது உடைத்து நாசப்படுத்துகின்ற அளவுக்கு இவர்கள் இந்த அளவு கீழ்த்தரமாக போவதை பார்க்கும் போது எங்களுக்கே பரிதாபமாக இருக்கிறது. இவர்கள் பின்பற்றுகிற பௌத்த மதத்துடைய சமயத்தை இவர்களை இப்படி நாசமாக கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, முஸ்லீம்கள் 5 திருமணங்கள் 4 திருமணம் முடிப்பதாக ஒரு கட்டுக்கதை சொல்கிறார்கள். எல்லா வீடுகளிலும் 4 மனைவிகள் 40 பிள்ளைகள் இருப்பது போல இவங்களுடைய பிரச்சாரம் போய்கொண்டிருக்கிறது. 4 மனைவிகள் 40 பிள்ளைகள் இருப்பதாக நினைக்கிறார்கள். எனவே அவங்க புதியது ஒரு உரிமை கேட்கிறார்கள். நாங்கள் 5 திருமணங்கள் முடிக்கின்ற உரிமை எங்களுக்கு வேண்டும் என்கிறார்கள். ஒரு நாட்டிலே ஒரு சட்டம் தான் இருக்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு சிங்கள சட்டம் இருக்க முடியாது என்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள். மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து பிறகு ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலிருந்து முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட்ட தனியார் சட்டங்கள் இதுவும் ஒன்று. மத விவகாரங்களுக்கு அந்தந்த மதங்களுக்கு என்று தனியார் சட்டங்கள் அந்த காலத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு தான் இருக்கிறது. பஹாத்தராத்த உடராட்ட என்று முஸ்லீம் சிங்கள சமுதாயத்துக்கு 2 சட்டங்கள் இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. உடராட்ட பஹாத்தராட்ட என்று சிங்கள சமுதாயத்துக்கு 2 சட்டங்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. 2 விதமாகத்தான் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அது தனியார் சட்டம். ஆனால் பொது சிவில் சட்டங்கள் எல்லா இனத்துக்கும் எல்லா சமூகத்துக்கும் ஒரே மாதிரி தான் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுது. நாங்க யாராவது ஒருவன் கொலை செய்யப்பட்டால் விபச்சாரம் செய்யப்பட்டால் அவன் நாங்கள் சரியா சட்டப்படி தீர்ப்பு அளிக்க எங்களுக்கு அவனை தாருங்கள் என்று கேட்டா நாங்கள் கேட்கிறோம். அந்த சிவில் சட்டம் எங்களுக்கு தரப்பட்டா இருக்கிறது, அது எங்களுக்கு தரப்படவில்லை. சரியா சட்டத்தை எங்களுக்கு அமுல்நடத்தப்பட முடியாது, எங்களுக்கு அவங்க தரமாட்டார்கள், தரவும் இல்லை. ஆனால் தனியார் சட்டங்களை பொறுத்தவரையில் இப்படியான சில சட்டங்கள், திருமண சட்டம், விவாகரத்து சட்டம், சொத்துரிமை சட்டம், பள்ளிவாசல் நிர்வகிக்கின்ற சட்டம், இதே மாதிரி எல்லா இனத்துக்கும் நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. பொது சட்டம் என்று அவர்கள் நாங்கள் உரிமை கேட்டால் தான் அவர்களும் பேச வேண்டும். உங்களுக்கு 5 திருமணம் முடிக்க வேண்டாம் என்று யார் சொன்னது? உங்களுக்கு ஒரு திருமணம் முடிக்க கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் மத போதகர் என்ற அடிப்படையில் மதகுருவாக இருக்கிறீர்கள். அரசாங்க ஆட்சியை விட்டு வெளியே வந்து மக்களுக்கு மத போதனைகளை செய்வதற்காகத்தான் கௌதம புத்தராஜர் அவர் கூட போராடினார். ஆனால் அதையே உடுத்துக்கொண்டு அவருடைய கொள்கைக்கு எவ்வளவு கேவலமாக அவர்கள் நடக்கிறார்கள் பாருங்கள். 5 திருமணங்களை கேட்கிறார்கள். நீங்கள் தாராளமாக முடிக்கலாம், எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் கிடையாது. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன, நாங்கள் ஒன்றை முடித்து கூட ஒழுங்காக வாழ முடியாத பிரச்சனை இருக்கிறோம். நீங்கள் எங்களை பற்றி 4 மனைவிமாரும் 40 பிள்ளைகள் மாதிரி சொல்லி எனவே சமூகம் பெருகி கொண்டு போவதாக நினைக்கிறார்கள். சமூகம் பெருகவில்லை சகோதரர்களே. நீங்கள் இன்றைக்கும் பாருங்கள், நாங்கள் ஒரு குழந்தை பெறுகின்ற ஆஸ்பத்திரிக்கு போனால் உடனே 2 நாள் 3 நாள் 3வது கட் பண்ணுகிற விஷயத்தை பற்றி எங்களை பலமுறுத்துகிறார்கள், பலவந்தமாக செய்கிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் முஸ்லிம்களை சந்திக்கிறார்கள். யார் வேண்டாம் என்று சொன்னது? வேண்டாம் என்றால் தான் பிரச்சனையை கழுப்ப வேண்டும். நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. விரும்பினர்கள் முடிக்கிறார்கள், விரும்பினர்கள் பிள்ளை பெறுகிறார்கள், அது அவனுடைய தனிப்பட்ட விவகாரம். நானும் இன்னொருவன் போய் ஏன் அதில் தலையிட வேண்டும்? 5 திருமணம் முடிக்கிற உரிமையை உங்களுக்கு தாராளமாக நாட்டில் எடுக்கலாம். ஆனால் அது பௌத்த சமயத்துக்கு உட்பட்டதா என்று பார்த்து தான் நீங்கள் எடுக்க வேண்டும். பெண் வசமே கூடாது என்பதற்காக ஆன்மீகத்திலே உச்சக்கட்டத்தை அடைய வேண்டுமானால் பெண்களை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மதவாதிகள் இப்படி கேட்பது அந்த மதத்துக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு அவமானம். அவர்கள் அப்படி அந்த மதத்தினுடைய பேரால் கூட செய்கிற ஒரு அநியாயம். முஸ்லீம்கள் அப்படி யாருமே 4 திருமணம் முடித்தவர்கள் ஒரு ஏரியாவில் 40 பேரை கூட பார்க்க முடியாது. 0.01 தான் நாங்க பார்க்கலாம். முஸ்லீம்களை 4 திருமணம் முடித்தவர்கள். சகோதரர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கிழக்கு மாகாணத்தில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட 40,000க்கும் அதிகமான விதவைகள் இருப்பதாக கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் தான் சொன்னார். இந்த புள்ளி விவரத்தை 40,000க்கும் அதிகமான தமிழ் மக்கள் விதவைகள் இருக்கிறார்களா? முஸ்லீம்கள் இல்லை, தமிழ் மக்கள் மட்டும். அப்படியானால் முஸ்லீம்களின் சிங்கள மக்கள் உள்ள விதவைகள் எடுத்து பார்த்தால் சுமார் 50,000க்கு கூட நாங்கள் சொல்லலாம். 50,000 பெண்களுக்கு மனவாழ்வு கொடுப்பது யார்? அவர்களுடைய அனாதை பிள்ளைகளுக்கு வாழ்வளிப்பது யார்? உங்களுக்கு 2வது திருமணத்தை பற்றி நீங்கள் பேசாது விட்டால் அவர்களுக்கு வாழ்வளிக்க முடியாது. வசதி உள்ளவர்கள், வாய்ப்பு உள்ளவர்கள், தேவையுடையவர்கள் அந்த வாழ்க்கையை கொடுக்கிறார்கள். அதற்கு மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை? இதனால ஒரு பிள்ளையுடைய வாழ்வு பாதுகாக்கப்படுகிறது.
தப்பான ஒரு தொழிலுக்கு போவதற்கோ தப்பான வழிக்கு போவதை விட்டு அந்த பெண் பாதுகாக்கப்படுகிறாள். அவள் பெற்ற பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. இதனால பலதாரமான இதனால அந்த பிள்ளைக்கு பிரச்சனையா, நாட்டுக்கு பிரச்சனையா? நாட்டை இது பாதுகாக்கின்ற ஒரு பிரச்சனை தான் பலதாரமனம். நீங்கள் கண்டிப்பாக முடிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். எல்லா மதத்தவர்களும் முடிக்க வேண்டும். அப்போதுதான் விதவைகளாக இருக்கின்ற இந்த யுத்தத்தினால், சுனாமியினால், இன்னும் பிற அழிவுகளால் அழிக்கப்பட்ட சமூகத்துக்கு அது வாழ்வு கிடைக்கும். முஸ்லீம்கள் அப்படி செய்தால் நீங்கள் வரவேற்க வேண்டும். ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு ஒரு கண்டிஷன் போடுகிறது. முதல் மனைவி நீ மணமுடிக்கும் போது அந்த பெண்ணுக்கென்று மகரை கொடுத்து வாழ வைப்பதற்கான ஒரு வீட்டை கொடுத்து அவளை வாழ வைப்பதற்கான முழு உரிமை இருந்தால் நீ முதலாவது திருமணம் முடி. இரண்டாவது ஒரு பெண்ணை முடிக்கின்ற போது முதல் மனைவி கொடுத்த சம அந்தஸ்து உரிமை உன்னால் கொடுக்க முடியுமா இருந்தால் தான் இரண்டாவது முடியும் இஸ்லாம் சொல்றது. எனவே நீ நினைத்த மாதிரி பெண்களை மனமுடித்து போன்ற இஸ்லாம் எங்களுக்கு அந்த உத்தரவை போடவில்லை சகோதரர்களே. கல்விக்கு எதிரான ஒரு போராட்டத்தை இப்போது கிளப்பியிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், இந்த கடைசியாக வந்த லோ காலேஜ் ரிசல்ட் அல்ல அதிகமாக முஸ்லீம் மாணவ மாணவிகள் முதலிடத்தை வைத்ததுதான் இவர்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை. இதிலே கூட செய்த அநியாயத்தை பாருங்கள். பாதையில் இறங்கினார்கள். இது ஏதோ முஸ்லீம்கள் இந்த பரீட்சையிலே அவர்கள் பலவந்தமாக இந்த இடத்துக்கு போய் சேர்ந்தது மாதிரி பாதையில் இறங்கி போராட்டம் நடத்தி லோ காலேஜுக்குள்ள போய் அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளை விரட்டி விரட்டி அடிக்கிறார்கள் இந்த மதவாதிகள், மத துறவிகள். இந்த அளவுக்கு இவர்கள் அஹிம்சைவாதிகள் பேசிக்கொண்டு செய்கிற அநியாயங்கள் என்ன நடந்தது? அந்த லோ காலேஜுடைய ரிசல்ட்டை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், ஏற்கனவே பத்திரிகை வினா பத்திரிகை வெளியாக்கப்பட்டிருக்கு, அதனால முஸ்லீம்கள் இப்படி செய்தார்கள். நீதித்துறை அமைச்சர் முஸ்லீமாக இருப்பதனால் இந்த பத்திரிகை வெளியாக்கப்பட்டிருக்கு, அதனால் முஸ்லீம்கள் முதலெடுத்து வந்தார்கள். இதுக்கு முன்னால் வரலாற்றில் இல்லாத முஸ்லீம்கள் எப்படி இந்த அளவுக்கு வந்தார்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் பரீட்சை பெறுபேறுகளை ஏற்க மாட்டோம், ரிசல்ட் அவுட் பண்ணுவதை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து போராட்டமே நடத்தினார்கள். அரசாங்கம் பணிந்து போனது. நடத்தப்பட்ட 4 விசாரணை அறிக்கையுடைய முடிவு இப்போது அரசாங்கத்து கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முடிவு என்ன? இங்கு எந்த வகையிலும் இந்த பரீட்சையுடைய தாள் ஏற்கனவே அவுட் பண்ணப்படல, இல்லை எந்த குளறுபடியும் நடக்கல. முறையாக முஸ்லீம்கள் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். அந்த எழுதுவதற்கு ஏற்பதான் ரிசல்ட் அவுட் ஆக்கப்பட்டிருக்கு தான் 4 குழுக்கள் அமைத்து வைக்கப்பட்ட விசாரணை முடிவு அரசாங்க கையிலே கிடைத்திருக்கிறது சகோதரர்களே. இப்போது யாரை பற்றி நாங்கள் குற்றம் சுமத்துவது? இப்போது அவர்கள் இந்த ரிசல்ட் வெளியான இந்த அறிக்கை வெளியான உடனே உடனடியாக பத்திரிகை மாநாடு நடத்தி சொன்னார்கள், இந்த தயாரிக்கப்பட்ட சிங்கள பத்திரிகை கேள்வியுடைய பத்திரிகையில் ஆங்கிலத்தில் சிங்களத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டதனால் அதில் சில வாசகங்கள் சரியாக சிங்களத்துக்கு மொழிபெயர்க்கப்படாததனால் மாணவர்கள் 17 புள்ளிகளை இழந்திருக்கிறார்கள். எனவே அந்த 17 புள்ளிகளை அரசாங்கம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த அநியாயத்தை கூட அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. முஸ்லீம்கள் இதில் ஏதாவது தப்பு இழைத்தார்களா, தவறு இழைத்தார்களா? எதுவும் செய்யல. முஸ்லீம்கள் நியாயமாக நீதமாக போராடினார்கள். சகோதரர்களே, எங்களுடைய விகிதாசாரத்தை அடிப்படை பார்க்கும்போது நாங்கள் கல்வியில ஆக மோசம் பின்னடைவு தான். பரீட்சையினுடைய ரிசல்ட் இப்படி 2 பேர் வரலாற்றில் இதுதான் முதல் முறையாக வெளிவந்ததை பார்த்து நாங்கள் கல்வியிலே மேலே நிற்கிறதாக நினைக்கிறார்கள். ஆங்கிலுடைய ஆட்சி காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பல அறிக்கைகள் அரசாங்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. சென்ற கவர்மெண்ட்ல கல்வி அமைச்சராக இருந்த நேரம் முஸ்லீம் கல்வி சங்கம் இந்த நாட்டிலே ஒன்றிணைந்து முஸ்லீம் பாடசாலைகளை பற்றி செய்த ஆய்வு அறிக்கை கையில கொடுத்தார்கள். பாருங்கள் என்று முஸ்லீம் பாடசாலைகளுடைய பின்னடைவுக்கான காரணங்கள் சொல்லப்பட்டன. வளங்கள் இல்லை, ஆசிரியர்கள் இல்லை, பற்றாக்குறை இருக்கிறது, மாணவ மாணவர்கள கல்வி விகிதாசாரம் பின்னடைந்திருக்கும் முழு அறிக்கை கவர்மெண்ட் கையில கொடுக்கப்பட்டிருக்கு சகோதரர்களே. அது அரசாங்கம் அப்படியே பத்திரமா எடுத்து பூட்டி வைத்திருக்கு. அவ்வளவுதான் எங்களுக்கு எடுத்த தீர்வு. நாங்கள் 10 பேரை கொண்ட ஒரு குழு என்று சொன்னால் எங்களில் ஒருவன் 2 பேர் செய்யற தப்போ சரியோ 100 பேரை கொண்ட 200 பேரை கொண்ட பெரும்பான்மை கூட்டத்துக்கு அது சரி பெரிதாக தெரிகிறது. ஆனால் அதே 100 பேரை கொண்ட ஒரு குழுவில் ஒருவன் 2 பேர் செய்தால் 10 பேருக்கு சின்னதாகத்தான் தெரியும். அது போலதான் நாங்கள் விகிதாசாரத்தில் மிக சின்ன சாரார், எங்களில் ஒருவர் சரியோ பிழையோ செய்தால் பெரிதாக தெரிகிறது. அதை வைத்து இவர்கள் இப்படி முடிவு செய்தது எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டம். முஸ்லீம்கள் இத்தகைய ஒரு போக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுக்கு நல்லுறவை பற்றி போதிக்கின்ற ஒரு மார்க்கம், நளினத்தை பற்றி போதிக்கின்ற மார்க்கம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி வ லம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும். உங்களை உங்களுடைய வீட்டை விட்டு வெளியேற்றாத, உங்களோடு போர் செய்யாத மக்களோடு நியாயமாக நீதமாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அதை அவன் உங்களுக்கு எந்த தடையும் தரவில்லை. மேலும் அவர்களுக்கு நீங்க நன்மையை செய்யுங்கள், நீயமாக நடங்கள், நீதமாக நடப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்கிறான். எனவே ஒரு முஸ்லீம் என்று சொன்னால்
அவன் அஹிம்சாவாதியுடையவனாக எவ்வளவு கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் எங்களுக்கு தெளிவான வரவிலக்கத்தை தருகிறது. நாங்கள் சிங்கள சகோதரர்களில் ஒரு சின்ன கூட்டம் எங்களுக்கு இப்படி எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் பெரும்பான்மை சமுதாயத்தை வெற்றி கொள்கின்ற நிகழ்ச்சி திட்டத்தை பற்றித்தான் நாங்கள் பேச வேண்டும். அவர்களோடு மத ரீதியாக பொதுவான நிகழ்ச்சிகளின் ஊடாக நல்லுறவை வளர்க்கின்ற பணிகள் என்னவோ அதை பற்றி நாங்கள் பள்ளிவாசல்களில் பேச வேண்டும், கிராம மட்டங்களில் நாங்கள் பேச வேண்டும். நாங்கள் சந்திக்கின்ற பெரும்பான்மை சிங்கள சமுதாய மக்களோடு எங்களை பற்றி வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தெளிவான பதில்களை சொல்கின்ற அளவுக்கு நாங்கள் மார்க்கம் படிக்க வேண்டும். எங்களுடைய வியாபார ரீதியிலோ கொடுக்கல் வாங்க ரீதியிலோ தப்புகளை பற்றி அவர்கள் அடையாளப்படுத்தினால் அதை நிவர்த்தி செய்கின்ற வகையில் நாங்கள் எங்களையும் திருத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்போது எங்களுக்கு சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனையில் நாங்கள் நிச்சயமாக இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இதை பற்றி படித்த ஒரு குழுவை நாங்கள் நியமித்து இந்த பிரச்சனைக்கான முடிவு காணுகின்ற முஸ்லீம்களை பற்றியுள்ள பிரச்சனை, சிங்கள சமூகம் எங்களுக்கு வைக்கின்ற பிரச்சனைகள் பற்றி தெளிவான ஒரு ஆய்வு அறிக்கையை நாங்கள் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த இடத்துல இந்த பிரச்சனை கிளம்புகிறது, ஏன் கிளம்புகிறது, எதற்காக இவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள், இதற்கான தீர்வுக்காக முஸ்லீம் சமுதாயத்தை பள்ளிவாசலின் ஊடாக நாம் இவ்வாறு புனரமைக்கலாம், சமூகத்துக்கு செய்திகளை சொல்லலாம் என்ற கண்டிப்பான ஒரு கட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு செய்த சேவைகள், செய்த தியாகங்களை நாங்கள் ஆவணப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் நிறைய தங்களுடைய சொத்துக்களை தேசியமயமாக்கிட்டு போயிருக்கார்கள். உங்களுக்கு தெரியும், வெள்ளவத்தையில் இருக்கக்கூடிய சபாநாயகர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் மும்தாஸ் மஹால், அது முஸ்லீமுடைய தனியான ஒரு சொத்து. அந்த சொத்தை அவர் கவர்மெண்ட்டுக்காக கொடுத்து விட்டு போனார். மியூசியம் கட்டுகின்ற பணியில் அதை முழுமையாக ஸ்ட்ரக்சர் பண்ணியவர் முஸ்லீம் தான். நிறைய இப்படியான சில செய்திகள் எங்களுக்கு இருக்கின்றன. நாங்கள் இவர்கள் ஆவணப்படுத்த வேண்டும். எங்களுடைய வரலாறு இப்போது திரிவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ 100 வருடத்துக்குள்ளால நாட்டுக்குள்ள வந்து ஏதோ அந்த ஆங்கிலேயர்கள், போர்த்துகேயர்கள், உள்ளாந்தர்கள் ஆக்கிரமிக்க வந்த மாதிரி முஸ்லீம்களுடைய வரலாறு இவர்கள் இப்போது சிதைக்கிறார்கள். நாங்கள் பழங்கால வரலாறு கொண்ட சமூகம். எனவே படிக்கின்ற மாணவ மாணவிகள் நாங்கள் சரியாக பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் வகுப்புகள் நடத்துவதற்கும், அவர்களுக்கு கருத்தரங்கள் நடத்துவதற்கும், எங்களுடைய வரலாறுகளை அவர்களுடைய மனங்களை பதிவு செய்வதற்கும், பிற சமுதாய மக்களோடு நல்லிண உறவுகளை இஸ்லாமிய வரம்புகளுக்கு உட்பட்ட நிலையில் வரம்பு மீறாத வகையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை மாணவர்களுக்குள்ளே நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டியதாக இருக்கிறோம். முஸ்லீம் அல்லாத சமூகத்தோடு நாங்கள் கலந்துரையாடும் போது சிலர் எங்களை வந்து கையை கூப்பிட்டு வைத்துக் கொண்டு வணங்குகிறார்கள், சில நேரம் பகன பத்த வைக்கிறார்கள், அவர்களை கும்பிட்டு வணங்குகிறார்கள். சகோதரர்களே, இது எங்களுடைய முஸ்லீம் அமைச்சர்கள் செய்த தவறுகள் இன்றைக்கு மாணவர்களை பாதித்திருக்குது. முஸ்லீம் மாணவிகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று பாடசாலை மட்டும் நிர்பந்திக்கப்படுகின்ற அளவுக்கு நாங்கள் மார்க்க கிரியிலே இப்படியான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய படித்த மட்டங்களுக்கு கூட நாங்கள் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லீம் மாணவிகள் கூட பாடசாலை முஸ்லீம்களுடைய பற்றாக்குறையின் காரணமாக, முன்னேற்றம் இல்லாத காரணமாக நாங்கள் முஸ்லீம் அல்லாத பாடசாலை சேர்க்கும் போது இஜாபை கழட்டி விட்டு வாருங்கள், காட்சட்டை கழட்டி விட்டு வாருங்கள், இங்கு வந்து நீங்கள் கும்பிட வேண்டும், காலை விழுந்து நமஸ்காரம் பெற வேண்டும், ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்ற அளவுக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொருவருடைய கலாச்சாரம், மத சிந்தனை எங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி இந்த பாடசாலையின் ஊடாக அது நிர்பந்திக்கப்பட்டு புகுத்தப்படுகிற சகோதரர்களை, இது ஈமானிய பிரச்சனை. கல்வி நாளங்களுக்கு ஏற்பட்ட விளைவுகளை நாங்கள் கிராம மட்டங்களில் தான் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய மாணவ மாணவிகளை, குறிப்பாக வாலிபர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் யாருக்கும் மதத்தை திணிப்பது எங்கள் மீது தடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். ஆனால் மார்க்கத்தை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் எல்லா மதத்துக்கும் இருக்கு. பௌத்தரை எடுத்துக்கொண்டால் அவர் கண்டிப்பாக ஒரு மதத்தை பற்றி அடுத்தவர்கள் சொல்லணும், நானும் என்ற மார்க்கத்தை சொல்லணும், இந்து கிறிஸ்து எல்லாரும் சொல்லணும், ஆனால் பலவந்தப்படுத்த முடியாது. ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சூழல், முஸ்லீம்கள் இன்றைக்கு குறிப்பாக வாலிப ஆண்கள் பெண்கள் வகுப்புகளுக்கு செல்கிறார்கள், தூர பகுதியில் டியூஷன்களுக்கு செல்கிறார்கள், சிங்கள பகுதியில் நடைபெறக்கூடிய டியூஷன்களுக்கு செல்கிறார்கள். அங்கு ஏற்படக்கூடிய அந்த தொடர்புகள் மார்க்கத்தை விட்டு அவர்கள் வெளியேற்றுகின்ற அளவுக்கு போகிறது. இது ஒரு திட்டமிட்ட அடிப்படையில் நடைபெறுகின்ற ஒரு புரோகிராமை நாங்கள் பல இடங்களிலும் பார்த்திருக்கிறோம். எனவே நாங்கள் வளர்ந்து வரக்கூடிய எங்களுடைய மாணவ மாணவிகளுடைய கல்வி விவகாரங்களிலும் கலாச்சார ரீதியிலும் எங்களுடைய கிராம மட்டத்தில் எவ்வாறு இவர்களை பண்படுத்தலாம் என்ற சில செய்திகளை நாங்கள் கண்டிப்பாக பெற வேண்டும். அதே போல ஒவ்வொரு பகுதியிலும் ஆட்டோ டிரைவர்கள் இருக்கிறார்கள் சகோதரர்களே. அவர்கள் குறைந்தது 12 மணித்தியாலங்கள் இந்த பாதையிலே அவர்கள் பலரோடு உறவு வைத்து பேசக்கூடிய சகோதரர்கள். அவர்கள் ஊடாக எங்களுக்கு ஒரு செய்தியை இந்த சமூகத்துக்கு முன்வைக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஆட்டோ டிரைவர் பத்திரிகை வாசிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள்.
அவர்கள் பொதுவாக ஒரு பத்திரிகை வாங்கி படித்துவிட்டால் பின்னால் அதை அப்படியே வைத்துக் கொள்வார்கள். வண்டியில் ஏறக்கூடிய யாராவது ஒரு பத்திரிகை எடுத்து படிப்பார். அவருடைய காலம் அவர் போய் சேருகிற வரைக்கும் அவர் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரமாக இருக்கும். நாங்கள் இதை ஒரு தௌவாக்கும் சேர்த்து பயன்படுத்தலாம். எங்களை பற்றி வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலாகவும், முஸ்லீம்களை பற்றி நல்லெண்ணங்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காகவும், முஸ்லீம் அல்லாஹ் சமுதாயத்துக்களிலே ஒரு உறவு பாலத்தை உண்டு பண்ணுவதற்காகவும், அதே ஆட்டோவிலே ஒரு சில முஸ்லீம்கள் சம்பந்தமாக எழுதப்படக்கூடிய ஆதாரபூர்வமான சில லீஃப்லெட்டுகள், சின்ன சின்ன அறிக்கைகள், புத்தகங்களை நாங்கள் ஒரு பகுதியில் ஒரு ஓரமாக வைக்கலாம். ஆட்டோ டிரைவருடைய பின்னால் அவர் சாய்ந்து வரக்கூடிய அந்த பகுதியில் ஒரு சின்ன ஒரு பர்ஸ் மாதிரி ஒன்றை செய்து அதை வைத்து அதில் சின்ன சின்ன லீஃப்லெட்டுகள் ஆதாரபூர்வமாக முக்கியமான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லக்கூடியதாக நாங்கள் அதை வைக்கலாம். தமிழிலும் சிங்களத்திலும் வைக்கலாம். விரும்பி அவர் படிப்பார். தேவையான மேலதிக விவரங்களுக்காக தொடர்புகளை கொள்வார். எங்களுக்கு தெரியும் இதனூடாக நிறைய பிரச்சனைகள் சில தீர்வு காணலாம். ஜேவிபியினர் முஸ்லீம்களுக்கு சார்பாக இந்த இப்போது ஏற்பட்டிருக்கின்ற நிலவரத்தில் பாதையாக இறங்கி அவர்கள் லீஃப்லெட் பழகினார்கள். அந்த பங்கிட்டதுனால சில பிரச்சனை அவர்கள் தனித்தார்கள். சகோதரர்களே, பாராளுமன்றத்தில் 18 முஸ்லீம் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் கூட முஸ்லீம்களுக்காக ஒரு அறிக்கை அவர்கள் வாசித்தது கிடையாது. நடந்த விவகாரங்களுக்கு நியாயம் கேட்டார்கள், வாசித்தது கிடையாது. அல்லது உள்ள செய்திகளை அறிக்கையாக சமர்ப்பித்தது கிடையாது. ஆனால் அதே ஜேவிபி சகோதரர்கள் முஸ்லீம்களுக்காக குரல் கொடுத்து அறிக்கைகள் சமர்ப்பித்தார்கள். இப்படி எங்களுக்காக பேசுகின்ற அந்த நல்லுள்ளம் படைத்தவர்களோடும் நாங்கள் சுமூகமான உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்காக பேசுகின்ற எங்கள் பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அவர்களுடைய மனங்களை வெற்றி கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இத்தகைய ஒரு கால ஓட்டத்தில் நாம் கண்டிப்பாக இருக்கிறோம். கடைசியாக நான் இன்னும் ஒன்றை சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு செய்த தியாகங்கள் செய்து கொண்டிருக்கின்ற விவகாரங்கள், இதை பற்றி எங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல முடியாத காரணம் எங்களுக்கு தனியான ஒரு மீடியா இல்லை. நீங்கள் பாருங்க, இந்த ஹலால் விவகாரத்தை கூட மீடியாவில் ஒன் சைட்லே தான் ஒரு பக்கம் சார்பாக போய்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு சிங்கள பத்திரிகை இல்லை, ஒரு மீடியா இல்லை. நாங்கள் எங்கள் பக்கம் உள்ள நியாயங்களை, குற்றச்சாட்டுகளுக்கான பதில்களை முன்வைப்பதற்கு எங்களுக்கு எந்த மீடியாவும் இல்லை. நாட்டுக்கு எவ்வளவு தியாகங்கள் சேவைகள் செய்திருக்கிறோம் அதை நியாயப்படுத்துவதற்கோ நினைவுபடுத்துவதற்கு எங்களிடத்தில் எந்த மீடியாவும் இல்லை. அதனால் நாங்கள் குற்றவாளிகள் ஆக்கப்படுகிறோம். எனவே முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு எதுவும் செய்யாதவர்களை போல நாங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், எங்களுக்கு ஒரு மீடியா இல்லை. எனவே மீடியாவுடைய பலத்தை முஸ்லீம் சமூகம் உணர வேண்டும். கண்டிப்பாக சிங்கள பத்திரிகை ஒன்றாவது, அன்றாடம் நாளாந்து வெளியாக கூடிய ஒரு பத்திரிகை ஒன்றையாவது முஸ்லீம்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு மீடியாவை எப்படியாவது நாங்கள் உருவாக்க வேண்டும். மீடியா இல்லாமல் எங்களால் இந்த சவால்களை எதிர்கொள்ள முடியாது. கண்டிப்பாக மீடியா தேவை சகோதரர்களே. ஆனால் நாங்கள் இவ்வளவு காலமாக இருந்தும் இந்த மீடியாவுடைய விஷயத்தில் தோல்வி கண்டதுதான் எங்களுடைய பிரச்சனைக்கு இன்னொரு காரணமும் கூட. நாங்கள் மீடியாவை வெற்றி கொண்டிருந்தோம் என்றால் இந்த பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் அப்பப்போதே தீர்வு சொல்லியிருக்கலாம். ஒரு தமிழ் பத்திரிகையை கூட தேசிய நாளிதழாக எங்களால் கொண்டு வர முடியாமல் இருக்கிறது. முஸ்லீம்களே 100% தமிழ் பேசுகின்றவர்கள், தாய்மொழி. எங்களுக்கு அதிலே கூட ஒரு தேசிய நாளிதழை எங்களால் கொண்டு வர முடியாமல் போயிருக்கிறது. ஒரே ஒரு பத்திரிகை நவமணி மட்டும் வருகிறது, தேசிய பத்திரிகை என்ற ரீதியில் கிழமை வருகிறது. அதுவும் முஸ்லீம்கள் பெரும்பாலானவர்களுக்கு தொடர்பில்லாத அளவில் தான் அந்த பத்திரிகையுடைய நிலைமை போய்கொண்டிருக்கிறது. முஸ்லீம்களை பற்றி பேசுகின்ற மீடியா உருவாக்குவதை பற்றி சிந்திக்காத வரையில் முஸ்லீம்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். கடைசியாக ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். எங்களுக்கு தெரியும், யூதர்கள் அவர்களுடைய சமுதாயத்துக்கு உலகத்தில் இடமெடுத்து கொடுப்பதற்காக அவர்கள் சுவிட்சர்லாந்திலே முதலாவது கூட்டிய அந்த கூட்டத்தில் சுமார் 1882ஆம் ஆண்டு அளவிலே அவர்கள் கூட்டிய முதலாவது அந்த கூட்டத்தில் எடுத்த மிக முக்கியமான இரண்டு விஷயத்தில் அவர்கள் முடிவு கண்டார்கள். ஒன்று, யூதர்களுக்கு அவர்களுடைய கையின் கீழான பொருளாதாரத்தை எடுத்து வர வேண்டும். இரண்டாவது, ஒரு மீடியாவை உருவாக்க வேண்டும். இந்த ரெண்டையும் இருந்தால் நாங்கள் யூதர்களை வாழ வைக்க முடியும் என்ற அளவுக்கு அவர்கள் பேசினார்கள். அதில் அவர்கள் இன்றைக்கு வெற்றி கண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு பொருளாதாரம் அவர்களுடைய கையிலே தான் இருக்கிறது. ஆட்சிக்கு யாரை தீர்மானிக்கின்ற சக்தியாக அமெரிக்காவில் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இருக்கின்ற தேசிய பத்திரிகை 125% யூதர்களுக்கு சொந்தமானவை. மீடியா இன்றைக்கு அவருடைய கையில் இருக்குது. அவர்கள் தான் உலகத்துக்கு பிபிசி என்னும், CNN என்னும், ABC என்னும், ஃபாக்ஸ் என்னும் பல மீடியா நிறுவனங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் கொடுக்கிற செய்திதான் உலகத்துக்கு உண்மை என்று நிரூபிக்கப்படுகின்ற அளவுக்கு மாறி.
அவர்கள் எதை சொன்னார்களோ அதை பற்றி தான் நானும் பேச வேண்டும், மற்றவர்களும் பேச வேண்டும் என்ற அளவுக்கு அவர்களுக்காக பேசுகின்ற சமுதாயத்தை உலகத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்கின்ற டிஃபென்ஸ்களை அவர்கள் உலகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களை விட பெரும்பான்மை சமுதாயமான நாங்கள், பல வளங்களை கொண்ட சமுதாயமான நாங்கள், உலகத்தில் இப்போது முஸ்லிம்களுடைய பெரும்பான்மை கூடுதலாக அதிகரித்திருக்கின்ற ஒரு காலப்பகுதியில் வாழ்கின்ற நாங்கள், எங்களுக்கென்று உலகளவிலே கூட அல் ஜசீரா என்ற மீடியாவை தவிர வேறு எந்த ஒரு மீடியாவும் கையில் இல்லை. எனவே நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மீடியாவுடைய அவசியம் இருக்கு சகோதரர்களே. இந்த மீடியாவை பற்றி எங்களால் என்ன ஒத்துழைப்புகள் வழங்க முடியும்? இது மாதிரியான பல பிரச்சனைகளை நாங்கள் அன்றாடம் சுமூகமாக பேசி முடிவெடுக்க வேண்டும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற ஒரு செய்தி, உங்களிடத்திலே ஒரு செய்தி வருமாக இருந்தால் அதை பற்றி நீங்கள் பரப்புவதற்கு முன்னால் அதற்குரியவர்களிடம் அந்த செய்தியை கொடுங்கள், அவர்கள் அதை பற்றி முடிவெடுப்பார்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்ற ஒரு வசனம் சூரா நிசா 4வது அத்தியாயம் 83வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு ஒரு செய்தி வருமாக இருந்தால் அது உடனே நீங்கள் பரப்பாதீர்கள், அதற்குரியவர்கள் அந்த செய்தியை கொடுங்கள், அவர்கள் அதை பற்றி முடிவெடுப்பார்கள் என்ற அந்த பொறுப்பை சமூகம் பொறுப்பு வாய்ந்த ஒரு சமூகமாக முடிவெடுக்கின்ற சமூகமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. எனவே இந்த SMS மூலமாக அவர் ஹலாலை பற்றி இப்படி வாபஸ் வாங்கினாராம், உடனே முஸ்லிம்கள் அதை அவாய்ட் பண்ணுங்கள், அல்லது இப்படி ஒரு செய்தி வருதாம் உடனே இது ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இந்த SMS ஃபார்வர்ட் எல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம், அது ஃபார்வர்ட் பண்ணவும் வேண்டாம். உங்களுக்கு தகுதி இல்லாத, பொறுப்பில்லாத, தெளிவில்லாத எந்த செய்தியையும் நீங்கள் SMS பண்ண வேண்டாம். அது உங்களுடைய போனுக்கு யாரோ அனுப்பார், உங்களுக்கு தெரியாம இருக்கும். சில நேரம் எங்களை தூண்டி விடுகின்ற அளவுக்கு கூட SMSகள் அவர்களாகவே செட்டப் பண்ணி அனுப்பலாம். நாங்கள் அதை பார்த்துடணும், உடனே இது முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு செய்தி, இன்னும் 4 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம். பிரச்சனைகள் நாங்கள் உருவாக்க கூடாது. இந்த நாட்டிலே நாங்கள் சுமூகமாக எங்களை பற்றி சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் நாங்கள் நேரடியாக பேசி சமாதானமாக கதைப்போம். சின்ன குழுவை விட பெரும்பான்மை குழு இருக்கிற அந்த சமூகத்தை பற்றி நாங்கள் சிந்திப்போம். அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய நிகழ்ச்சி நிரல்களை பற்றி நாங்கள் சிந்திப்போம். சுமூகமான உறவுகளை வைத்துக் கொள்வோம். அது அல்லாஹ்வுடைய பேர் உதவினால் அது எங்களுக்கு பெரிய ஹைராக இருக்கும். வல்ல ரஹ்மான் அதற்குரியவராக என்னையும் உங்களை ஆக்கருள்வானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.